அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கம்பன் எழுதிய இந்த கம்பராமாயணத்தினுடைய சில படலங்களை, அற்புதமான கவிதைகளை, அந்த கதையோட்டத்தை குறித்து சிந்திப்பதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற உங்களுடைய பாத கமலங்களை பணிந்து வணங்கி தொழுகிறேன். இந்த நிகழ்ச்சியை தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய 113வது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய புதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால், இந்த பகுதிக்கு முன்னால் கவிதை களஞ்சியம் என்கிற தலைப்பிலே தமிழ் இலக்கியத்தின் தலையாய பாடல்களை எடுத்து அவற்றை மிக அழகாக சுளை உரித்து தருவது போல எங்களுக்கு இனிக்க இனிக்க விளக்கி வருகிற எங்கள் அன்பிற்குரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பிற்குரிய பெரியோர்கள் ஐயா முனைவர் மூப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் அகில உலகிற்கும் அழகாக பறந்து சென்று அருந்தமிழை பரப்பி வருபவர். கம்பராமாயணத்தை முழுமையாக தென்பகுதியில், எங்களுடைய ஊர் பகுதியில் பேசி பெருமை பெற்றவர். கம்பனை கொண்டாடுகிற, கம்பன் விழாவை கொண்டாடுகிற இந்த காரைக்குடி கம்பன் கழகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் கம்பனுடைய புகழை பாடியவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய ஐயா கேஜிஆர் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய திருமுகம் பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய வருகை நமக்கு பெருமை. அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன், நன்றி பாராட்டுகிறேன். தள்ளாத வயதிலும் தமிழுக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியிருக்கிற பாவலர் ஐயா பாவரசன் முகவை திருநாதன் அவர்களுடைய தமிழ் தொண்டுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். பிரபாவதி ராஜா அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய முனைவர் ஐயா செந்தில்குமார் மாசிலாமணி அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிறகு வைவோ, சாம்சங் போன்ற அலைபேசிகளில் 2 அறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் இதனை படிக்க படிக்க எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இந்த கம்பனுடைய கதையை நாம் சொல்லிவிடலாம், கவிதையை நாம் சொல்லிவிடலாம். ஆனால் அந்த கவிதையை படிக்கிற பொழுது நாம் அடைகிற அந்த பரவச உணர்வை எப்படி அதை கடத்துவது என்று நான் மலைத்து போயிருக்கிறேன். இன்று அதிகாலையில் எழுந்து இந்த 3 படலங்களை நான் படித்த பொழுது நான் அடைந்த உணர்வை சொல்வதற்கு என்னிடம் ஏது தகுதி இருக்கிறது? அந்த உணர்வு என்பது நாம் படிக்கும் பொழுது, நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அதனை உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகளை கம்பன் யாத்து கொடுத்திருக்கிறான். அதனால்தான் காலம் கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த கம்பராமாயணம் நம் கைவசம் இருக்கிறது. நாம் ரசித்து ரசித்து அதனை, எப்படி மாமல்லபுரம் கலைக்கோயில் சிற்பங்கள் இருக்கிறதோ, எப்படி தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து நாம் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி வியந்து நிற்கிறோமோ, அது போல காலங்களை கடந்து காலங்களை வென்று இந்த கம்பராமாயணம் நின்று கொண்டிருக்கிறது. அத்தனை தமிழ் பாக்களும் அற்புதமான பாக்களாக நமக்கு கம்பர் படித்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாலகாண்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பாத்திரங்களோடு நாம் சேர்ந்து, கம்பரோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். கம்பரின் கையை பிடித்துக் கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். சென்ற முறை நாம் பாலகாண்டத்தில் ராமர் வில்லை முடித்த பிறகு ஜனகன் தசரதனுக்கு தூது விடுகிறான். அந்த தூதர்கள் மிகுந்த ஆவலோடு வந்து மகிழ்ச்சியோடு வந்து நல்ல செய்தியை சொல்கிறார்கள். அவனுடைய மாபெரும் படை திரண்டு, கடல் இடம் பெயர்வது போல திரண்டு அயோத்தியில் இருந்து மிதிலையை நோக்கி மக்கள் சாறை சாறையாக, சேனை சேனையாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அவர்கள் அடைந்த அனுபவங்கள், நடந்த நிகழ்ச்சிகள், அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகள், அவர்களுடைய அந்த அனுபவங்களை குறித்து அற்புதமான பாடல்களை கம்பர் சொன்னார். அதனை நாம் பார்த்து ரசித்தோம். இப்பொழுது சனகருடைய மிதிலையை நோக்கி தசரதனுடைய சேனை வந்து விட்டது. தசரதனும் வந்து சேர்ந்து விட்டான். அதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், சென்ற முறை நாம் பார்த்தோம், தசரதன்
எழுவதற்கு முன்னாகவே அந்த சேனையினுடைய கொழுந்து மிதிலை அடைந்து விட்டது. உளுந்து விழ இடமில்லாத அளவிற்கு நெருக்கமாக சென்ற சேனை ஒரு கால தூரத்திற்கு ஒரு மனிதன் என்று செல்லவில்லை. அவர்கள் உளுந்து விழ இடமில்லாத அளவிற்கு நெருக்கமாக சென்ற சேனை அதனுடைய கொழுந்து, அந்த சேனையுடைய கொழுந்து மிதிலை அடைந்து விட்டது. ஆனால் அயோத்தியிலிருந்து இன்னும் தசரதன் எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளவு மக்கள் சாறை சாறையாக சென்றார்கள் என்று சென்ற முறையில் கம்பர் சொன்னதை பார்த்தோம். அப்படி புறப்பட்டு அடைந்த சேனையோடு தசரதன் வந்து சேர்ந்து விட்டான். இப்பொழுது பெரிய கடல் அங்கே இடம் மாறி இருப்பதை போல அங்கே மிதிலையை நோக்கி வந்து விட்டார்கள். இப்பொழுது எதிர்கொள் படலம். இந்த எதிர்கொள் படலம் என்பது சனகன் தசரதன் வந்த செய்தியை அறிந்து ஆவலோடு வந்து அவனை எதிர்கொண்டு வரவேற்கிற படலம். சனகன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்து ராமர், லக்ஷ்மண் எல்லோரும் வந்து அந்த தசரதனை வரவேற்கிறார்கள், அந்த எல்லையில் வரவேற்கிறார்கள். அந்த படலம் தான் எதிர்கொள் படலம். அதற்கு பிறகு ராமன் புறப்பட்டு மிதிலைக்குள் செல்லுகிறான், தசரதன் புறப்பட்டு செல்லுகிறான். அது உலாவியல் படலம். பிறகு கோலம் காண் படலம் என்பது சீதையினுடைய அழகை குறித்து அவளை சீதையை அவர்கள் மனம் பெண் பார்க்கிறார்கள், பண் பார்க்கிற படலம். அதுதான் கோலம் காண் படலம் என்று இந்த 3 படலங்களை இங்கே கம்பர் வடித்திருக்கிறார். மிக அற்புதமான பாடல்களை ஆற்றிருக்கிறார். அவற்றை குறித்து ஒரு சில பாடல்களை நாம் இன்று வழக்கம் போல பார்க்க இருக்கிறோம். இந்த எதிர்கொள் படலத்தில் தசரதன் மிதிலையை வந்து அடைந்து விட்டான். அவனுடைய சேனையோடு வந்து அடைந்து விட்டான். அதனை தெரிந்து சனகன் எழுந்து ஆவலோடு அவனை வரவேற்க அங்கே வருகிறான். அவன் வருகிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிகுந்த ஆவலோடு வருகிறான். அப்பொழுது அவன் சேனையோடு வருகிறான். அவனுடைய சேனையோடும் அந்த மாபெரும் சேனையை சந்திப்பதற்கு அவன் இங்கே வருகிறான். இந்த படலத்தினுடைய மிக சிறப்பு என்னவென்று சொன்னால், ஒரு விருந்தினரை எப்படி நாம் வரவேற்க வேண்டும், அந்த அறத்தை மிக அற்புதமாக காட்சிப்படுத்துகிறார் கம்பர். இதான் அதனுடைய சிறப்பாக நான் இங்கே பார்ப்பது. ஒரு விருந்தினரை எப்படி நாம் வரவேற்க வேண்டும் என்பதை, அந்த அறத்தினை மிக அழகாக காட்சிகளாக இங்கே வகுத்து காட்டுகிறார். ஒவ்வொரு காட்சியும் மிக சிறப்பாக இருக்கிறது. தசரதன் தன்னுடைய சேனையோடு கங்கையை வந்து அடைந்து விட்டான். சனகன் தசரதனை வரவேற்க இந்த அவன் வந்த செய்தியை கேட்டு எழுகிறான். அவன் எப்படி எழுந்து வருகிறான் என்று சொன்னால், சந்திரனானவன் சூரியனை சந்திக்க வருவது போல எழுந்து வந்தான். சந்திரனானவன் சூரியனை சந்திக்க வருவது போல, சந்திரன் இரவி தன்னை சார்வது ஒரு தன்மை தோன்ற இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். இந்திர திருவன் என்றால் இந்திரனை போன்ற தசரதனை தழுவதற்கு, அவனை வரவேற்பதற்கு சனகன் எழுந்து வருகிறான். அவனுடைய படை வருகிறது, சனகனுடைய படை வருகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அழகான உவமை சொல்லுகிறார் கம்பர். ஒரு பெரிய குளத்திலே குவளை மலர்களும் செந்தாமரையும் வெண்தாமரையும் செந்தாமரையும் எப்படி மலர்ந்திருந்தால், அவரது குளம் முழுவதும் மலர்ந்திருந்தால் எப்படி ஒரு காட்சி தருமோ, அது போல அந்த சேனையானது புறப்பட்டு வந்தது. அப்படி என்றால் வெண் தாமரை என்று சொன்னால் வெள்ளை குதிரைகள், அந்த குதிரைகள் அப்படி குதிரைகள் படைப்படையாக வருவது. செந்தாமரை என்று சொன்னால் அந்த வெண்கொற்ற குடைகள், அந்த குடைகள் இருக்கிறது இல்லையா, அந்த குடைகள் இல்ல. வெண்தாமரை என்று சொன்னால் அந்த வெண்கொற்ற குடைகள், செந்தாமரை என்று சொன்னால் அதில் தொங்குகிற அந்த செந்நிற குஞ்சரங்கள். இப்படி இந்த குடைகளை வீசிக்கொண்டு, இப்படி குடைகளை பிரித்துக் கொண்டு மிகுந்த ஒரு ஆனந்தத்தோடு சனகன் அவரை வரவேற்க வருகிறான். அவனுடைய சேனை வருகிற காட்சி செந்தாமரையும் வெண்தாமரையும் பூத்து குலுங்குகிற ஒரு பூந்தடாகத்தை போல அந்த சேனை மிதந்து வந்தது என்று அற்புதமாக ஒரு வர்ணிக்கிறார். அவன் வர்ணிக்கிற போது வருகிற சனகன், அதான் நான் பாக்குறேன் பாருங்க, அவர் வந்து ஒரு டைரக்டர், இயக்குனர் மாதிரி அந்த கேமராவை இங்கு வைக்கிறார், அங்கே வைக்கிறார். இப்ப வந்து சனகனை சொல்லிவிட்டார், உடனே இப்ப வந்து தசரதனை பார்க்கிறார். அந்த தசரதனை வந்து முதலாக தரிசிக்கிறான் சனகன். அவனை பார்க்கிற பொழுது சனகனுக்கு தோன்றுகிற எண்ணம் எப்படி இருக்கிறது சொன்னால், அவன் திருமகள் சூழ இருப்பவன் போல இருக்கிறானா சனகன், தசரதன். அவனிடம் செல்வம், திருமகள் என்று சொன்னால் செல்வம், செல்வாக்கு, அப்படிப்பட்ட அந்த செல்வம் மகள் சூழ்வ இருப்பது போல அந்த தசரதன் தெரிகிறான். அதனை அழகாக காட்சிப்படுத்துகிறார் கம்பர். கொடி உளாலோ, தனி குடை உளாலோ, குலப்படி உளாலோ, கடல் படை உளாலோ, பகர் மடியிலா அரசினான் மார்பு உளாலோ, வளர் முடி உளாலோ, தெரிந்து உணர்கலாம் முளறியாள் என்று பாடுகிறார். அதாவது இவனிடம் திருமகள் தஞ்சமடைந்திருக்கிறார் தசரதனிடம். அவள் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால்,
ஒரு அரசனிடம் திருமகள் இருந்தால் ஏதாவது ஒண்ணுல இருப்பார். படைபலத்தில் திருமகள் இருப்பாள், இல்ல செல்வத்தில் இருப்பாள், இல்லை அவன் ஊரில் இருக்கக்கூடிய விளைச்சலில் இருப்பாள். ஆனால் இவனிடம் எல்லா இடங்களிலும் திருமகள் வியாபித்திருக்கிறாள் என்பதை போல அவன் கொடி உலாலோ, தசரதனுடைய அவனுடைய கொடி அதில் இருக்கிறாளோ, தனி குடை உலாலோ, அவனுடைய வெண்கொற்ற குடையில் இருக்கிறாளோ, குளப்படி உலாலோ, அவனுடைய முன்னோர்களிடமிருந்து படிப்படியாக அந்த குளப்படி அவனுடமே திருமகளானவள் இருந்து கொண்டே இருக்கிறாளோ, கடல் படை உலாலோ, கடல் படைனா கடல் போன்று அவள் சேனைகளிடம் அவள் இருக்கிறாளோ, பகர் மடியிலா அரசினான் மார்புலாலோ, சோம்புள் இல்லாத அவனுடைய நெஞ்சத்தோடு இணைந்தே அவள் இருக்கிறாளோ, வளர்முடி உலாலோ, அவனுடைய முடி அவனுடைய மணிமுடியில் நீங்காமல் அவள் இருந்திருக்கிறாளோ தெரியல, நமக்கு தெரியவில்லை. அப்படி எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறாள் திருமகள். அப்படி திருமகள் ஜொலிக்க அப்படி தேஜஸோடு தசரதன் இருக்கிறான். அவனை சனகன் பார்க்கிறான். சனகன் மூலமா கம்பர் தசரதனை நமக்கு காட்டுகிறார். தசரதனுடைய அந்த பெருமையை, அந்த வீரியத்தை, அவனுடைய விஸ்வரூபத்தை கம்பர் தசரதன் ஜனகனுடைய பார்வையாக இந்த அற்புதமான பாடலிலே இங்கே காண்பிக்கிறார். அவனுடைய அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான் அந்த தசரதன். அதை அழகாக அந்த பாடலிலே காண்பிக்கிறார். அப்பொழுது அவர்கள் நடந்து வந்து சந்திக்க வருகிற பொழுது பல வகை ஒளி எழுகிறது. இதுதான் நான் கம்பர் ரொம்ப ரசிக்கக்கூடிய செய்தி. ஒரு காட்சியை சாதாரணமாக சொல்லிவிடல. இப்போ ஒரு நம்ம திரைப்படம் பார்க்கிற பொழுது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்பெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க திரைப்படங்களில் எல்லாம் பாடல்களை காட்டிலும் அந்த பிஜிஎம் என்று சொல்லுவார்கள், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெருமை பெறுவதாக இருக்கிறது, புகழ்பெற்றதாக ஆகிவிடுகிறது. அப்படி பல வகை ஒளிகள் அங்கே எழுகின்றன. அதையெல்லாம் கவனிக்கிறார் கம்பர். கவனிச்சு அழகாக கொண்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை சேர்க்கிறார். என்னென்ன ஒளிகள்லாம் அந்த அந்த சத்தங்கள் எழுந்தன என்று அவர் சொல்லுகிறார். வார்முகம் கெழுகு கொங்கையர் கருங்குழலின் வண்டு ஏர் முழங்கு அரவம் ஏழு இசை முழங்கு அரவமே. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய சடையை சுற்றக்கூடிய அந்த வண்டுகள், என்றால் அந்த சடைகள் வந்து அவருடைய கூந்தல்கள் மனமுடைய பெண்களாக இருக்கிறார்கள். அதனை சுற்றுகிற அந்த வண்டுகள் சொல்கிற அந்த சத்தம் அரவமானது எப்படி இருக்கிறதுன்னா, ஏழு இசை முழங்குகிற அரவமாக இருக்கிறதா. ஏழு இசை பன்னிசை பாடுகிற ஒரு பாடல் சத்தம் போல் இருக்கிறது. தேர் முழங்கு அரவம் வெண் திரை முழங்கு அரவமே. அந்த சேனையில் வரக்கூடிய தேர்கள் எழுப்புகிற சத்தம் என்ன சத்தம் போல் இருக்கிறது என்று சொன்னால், வெண்திரை முழங்கும் அரவம், கடல் அலைகள் பொங்கி வருகிற சத்தம் போல் இருக்கிறது. கார் முழங்கு அரவம் வெண் கரி முழங்கு அரவமே. அதாவது அந்த கரி முழங்கும் அரவம் என்று சொன்னால் யானைகள் பிளிர்கிற அந்த சத்தம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மழை பெறுகிற பொழுது இடி முழங்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தமா இருக்கிறதா. அத்தனையும் மங்களகரமான சத்தங்கள். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு படையோட ஒரு மனுஷன் வரும் பொழுது என்ன சத்தம் எல்லாம் வரும் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி வண்டுகள் அந்த சுத்துகிற சத்தம் வந்து இறங்கரிக்கிற சத்தம் ஒரு பன்னிசை போல இருக்கிறது, தேர்கள் வருகிற சத்தம் கடல் அலை சத்தம் போல இருக்கிறது, யானைகள் பிளிர்கிற சத்தம் இடி இடிப்பது போல இருக்கிறது என்று இதுவும் மங்களகரமான சத்தங்களை இங்கே காட்டுகிறார். இதை காட்டுகிற பொழுது நமக்கு அவருடைய ஒரு பழைய பாடல் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எழுச்சி படலத்துல அயோத்தியை விட்டு அவருடைய சேனை புறப்படுகிற பொழுது, குறிப்பாக தசரதன் புறப்படுகிற பொழுது, அங்கே என்னெல்லாம் ஓசை, என்னெல்லாம் அரவம் கேட்டது என்று ஒரு பாடலை கம்பர் பாடுகிறார். நம்ம பார்த்தோம் அது. அங்க என்னெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த இடத்துக்கு கூடிய அவர் கொடுக்கக்கூடிய இசை என்னன்னு பாருங்க. மந்திர கீத ஓதை, வலம்புரி முழங்கும் ஓதை, அந்தனர் ஆசி ஓதை, ஆர்த்தெழு முரசின் ஓதை, கந்துகொள் களிற்றின் ஓதை, யானைகள் அப்படி நடக்கிற பொழுது ஏற்புகிற ஓதை, கடிகையர் கவிதையின் ஓதை, அதாவது பெண்கள் எழுதக்கூடிய பாடல்கள் இசைக்கிற பாடல்களின் ஓசை, இந்திர திருவன் செல்ல எழுந்தன திசைகள் எல்லாம் என்று சொன்னார். என்ன சொன்னார்னா, தசரதன் எழுந்து நடக்கிற பொழுது பல்வேறு ஓசைகள் எழுந்தன. என்னெல்லாம் எழுந்ததுன்னா, மந்திர கீதங்கள் ஒலித்தன, வலம்புரி சங்குகள் ஒலித்தன, அந்தர்கள் ஆசிகள் ஒலித்தன, முரசு ஒலித்தது, யானைகள் நடந்து செல்லுகிற பிளீர்கிற சத்தம் அது ஒலித்தது, பெண்கள் பாடுகிற பாடல்கள் ஒலித்தன, இப்படியெல்லாம் சத்தம் ஒலித்தன என்று அந்த இடத்துல அந்த ஒரு இசையை காண்பித்தவர். இந்த இடத்தில் வந்து அந்த யானைகள் அந்த சேனைகள் வந்து சந்திக்கிறவர்கள் என்னென்ன அரவம் என்ன சத்தம் கேட்டது என்பதற்கு ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறார். இதுதான் நான் வந்து ரொம்ப ரசிக்கிறது. சாதாரண கவிதைகளை சாதாரண ஒரு ஒரு கவிஞர்களை போல இல்லாமல் ஒரு காவியம் எழுதுகிறவன் இதை அப்படியே நாடகமா நடித்தால் கூட இந்த இசையெல்லாம் நீங்க கொண்டு வரணும். பின்னாடி ஒரு சேனை வருகிற பொழுது எப்படியெல்லாம் சத்தம் எழும்பி வருகிறது என்பதை அழகாக இங்கே காமிக்கிறார்.
இப்படி சனகன் எளிய வருகிறார். வருகிற பொழுது 2 மன்னர்களுடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது. அந்த சந்திக்கிறதை எப்படி சொல்லுகிறார் கம்பர் என்று சொன்னால், ஒரு கடலோடு ஆறு வந்து சேருவதை போல் சேர்ந்ததாம். சனகனுடைய சேனை ஆறு, தசரதனுடைய சேனை கடல். ஒரு கடலோடு ஆறு வந்து சேருவது போல இந்த சேனையானது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. மாறிலா மதுகையான் வருபெரும் தானை மேல் ஊறு பேர் உவகையான் அணிகம் வந்து உற்றபோது ஈரியில் ஓதையோடும் பெரிய சத்தத்தோடும் ஏரி திரை பறவை மேல் ஆறு பாய்கின்றது போல் அமலை போல் ஆனது. ஒரு திரைப்பறவை ஒரு கடல் மேல ஆறு வந்து பாய்வது போல அந்த சேனைகள் 2 சேனைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்தன. அப்படின்னு என்ன அர்த்தம்? தசரதனுடைய சேனை மிகப்பெரிய சேனையாக இருந்தது. இவருடைய சேனை வந்து இருந்தது. ஒரு கல்யாணம் நடந்தா, ஒரு பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடக்குது. ஒரு பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடந்தா என்ன நடக்கும்? பொண்ணு வீட்டுக்காரவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. மாப்பிள்ளை வீடு வெளியூர்ல இருந்து வர்றவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இல்லையா? என்ன ஒரு வண்டியை பிடிச்சி வருவாங்க, ஒரு வேனை பிடிச்சி வருவாங்க. ஒரு 40 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் அவ்வளவுதான் வர முடியும். ஆனா உள்ளூர்காரங்க ஊர்ல நிறைய இருப்பாங்க. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய திருமணம் இப்ப நடக்கிறது. ஆனால் அன்றைக்கு சனகனுடைய சேனை சிறிய சேனையாக இருந்தது, தசரதனுடைய சேனை பெரிய சேனையாக இருந்தது என்று நினைக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. இப்படி 2 சேனைகளும் சேர்ந்தது கடலோடு ஆறு சேர்ந்தது போல இருந்தது. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த நான் சொன்ன அந்த விருந்தினர்களை உபசரிக்கிற அறத்தை எப்படி அழகாக இங்கே கம்பர் சொல்லுகிறார். தசரதனை காண்பதற்கு சனகன் வருகிறான். தசரதன் வந்து தசரதன் என்ன சொல்றான்னா, உடனே அவனை பார்த்து வணங்குகிறான். யாரு? ஜனகன் வணங்குகிறான். வணங்கியவுடன் அவன் கையை அழகாக அழைத்து வந்து தேர் மேல ஏறுக என்று தசரதன் அவரை அழைக்கிறான். சந்தோஷத்தோட வாங்க வந்து தேர் மேல என் தேர் மேல வந்து ஏறுங்க என்று சொல்லுகிறான். எய்த அத்திருநெடும் தேர் இடிந்து இனியதன் மொய்கொள் தின் சேனை பின் நிற்க முன் சேரலும். அவனுடைய சேனை பின்னாடி நிற்க சனகன் வந்து முன்னாடி வந்து அவருடைய தேர் முன்னாடி தசரதன் முன்னாடி நின்று அவனிடம் வணங்கி நிற்க கையின் வந்து ஏறு மேல வந்து ஏறுன்னு கையை பிடித்து அவரை அழைக்கிறார். கடுதின் வந்து ஏறினான். உடனே வந்து தேரில் மேல் ஏறுகிறான். ஐயனும் முகம் மலர்ந்து அகமுற தழுவினான். 2 பேரும் கட்டி கொள்கிறார்கள். தசரதன் சனகனை அன்போடு அவனை ஆற தழுவுகிறான். வரவேற்க வருகிறான். இவன் தேர் மேல் நிற்கிறான். வந்து ஏறுன்னு அவரை வரவேற்று தன்னுடைய தேரின் மேல் ஏற்றி கொண்டு 2 பேரும் 2 சம்பந்திகளும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல என்ன ஆரம்பிச்சோம்னா, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் இன்சொல்லுதல் இன்மொழிகளை சொல்லுதல் அறம் என்று குறள் சொல்லுகிறது. அப்படி முகத்தால் மலர்ந்து 2 பேரும் வந்து அப்படி அழகாக ஒன்றாக சேர்ந்து அவர்கள் ஒன்றாக ஆற தழுவி கொள்கிறார்கள் என்பதை அந்த அறம் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியே அற்புதமாக முகம் மலர்ந்து ஆற தழுவினான் என்று அழகாக இங்கே வாசிக்கிறார். பிறகு ராமன் இங்கே வருகிறான். வந்து தசரதனை அன்போடு தழுவி கொள்கிறான். பிறகு லக்ஷ்மணன் வருகிறான், தந்தையை பணிகிறான். இப்படி அவர்கள் பணிகிற காட்சி ஒரு அற்புதமான பாடலாக கம்பர் சொல்கிறார். அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக வந்திருக்கிறது. என்று சொன்னால், அதாவது ராமன் தசரதனை வந்து தழுவுகிற காட்சியை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், முன் பிரிவது ஒரு ஆவி வந்தென்ன வந்து அரசன் மாடு அணுகினான் என்று சொன்னார். அதாவது பிரிந்து போன ஒரு ஆவி அரசனை வந்து அடைந்தது போல, அவனுடைய உயிர் பிரிந்து போய் மறுபடி வந்து அடைந்தது போல அவன் தழுவினான் என்று ஒரு அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இதுல என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், கம்பர் விஸ்வாமித்திரர் ராமனை தசரதரிடமிருந்து பிரித்து அழைத்து செல்லுகிற பொழுது தசரதன் வந்து தன் உயிரை கொடுங்கூற்றின் உடைய சொன்னான் என்று சொன்னார். அவனுடைய உயிரை தசரதனுடைய உயிரை வாங்குவது போல ராமனை கொடு என்று விஸ்வாமித்திரன் கேட்டான் என்று பாடினார். அப்ப அவனுடைய உயிர் அப்பொழுது போய்விட்டது விஸ்வாமித்திரனோட. அந்த உயிர் இப்ப மறுபடி வந்து மிதிலையிலிருந்து வந்து அவனை தழுவிக் கொள்கிறது என்பதை அழகாக நினைவுபடுத்துகிறார் போல, 2ஐயும் அழகாக உண்மைப்படுத்துகிறார் போல. அங்கே இழந்ததை மறுபடி பெறுகிறான் தசரதன் என்பது போல, முன் பிரிவது ஓர் ஆவி வந்தென்ன வந்து ராமன் அரசன் மாடு அணுகினான் என்று அற்புதமாக அந்த பாடலை அவர் அங்கே எழுதுகிறார். ரொம்ப சிறப்பான ஒரு இது அற்புதமான காட்சிப்படுத்துகிறார் கம்பர். பிறகு ராமன் தசரதையை வழங்குகிறான், லக்ஷ்மணன் வந்து தசரதையை வழங்குகிறான். தாயார்கள் கூட வருகிறார்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா? கைகை வந்தாள், சுமத்திரை வந்தாள், கோசலை வந்தாள். அவர்கள் எல்லாரையும் ராமன் பணிகிறார். உடனே பரதன், தசரதனோடு வந்த பரதன் ராமனை வழங்குகிறான். ஒரு அற்புதமான காட்சி. அதாவது வந்து சகோதரர்கள் எப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்போடு இருந்தார்கள், பணிந்தார்கள் என்பதை அழகாக காட்சிப்படுத்துகிறார். பாடலுக்கு பாடல் கம்பர் காட்சிப்படுத்துகிறார்.
பரதன் உடனே ராமலட்சுமணர்கள் வந்து தாய் தந்தையை வணங்கியதுக்கு பிறகு பரதன் ராமனை வணங்குகிறான். அதுக்கு ஒரு அற்புதமான பாடலை கம்பர் எழுதுகிறார். உண்ணு பேர் அன்புமிக்கு ஒழுகி ஒத்து ஒன் கண் நீர் பண்ணு தாரைகள் தர தொழுது எழும் பரதனை பொண்ணு மார்பார அணைத்து உயிர் உற புள்ளினான் தன்னை அத்தாதை முன் தழுவினான் என்னவே என்று பாடுகிறார். அப்படின்னா தன்னை தன் தாதை தன்னுடைய தந்தை தன்னை எப்படி அழகாக தழுவி கொண்டாரோ, ஆற தழுவி கொண்டாரோ, அன்போடு தழுவி கொண்டாரோ, அது போல பரதனை ராமன் தழுவி கொண்டான். தன்னை தன் தந்தை தழுவி கொண்டது போல, முன்பு தழுவியது போல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன் தந்தை எப்படி தழுவினாரோ அது போல பரதனை அந்த அன்போடு மகனை போல ராமன் தழுவி கொண்டான். அப்படிப்பட்ட பரதன் அவனை தழுவுற போது எந்த நிலையில் இருந்தான்? அதாவது பரதனை குறித்து நாம் படிக்கிற பொழுதெல்லாம் அவன் உயர்ந்து கொண்டே போகிறான். அனுமனுடைய விசுவரூபத்தை விட பெரிய விசுவரூபம் அவனுடைய பண்புனுடைய நலம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. அவனை காண்பிக்கிற பொழுதெல்லாம் தூக்கி உயரத்தில் வைத்து விடுகிறார் கம்பர். இந்த இடத்துல அவர் வந்து ராமனை தொழுகிற பொழுது எப்படி தொழுகிறான் என்று சொன்னார். ஒன்னும் இல்லை, ஒரு அண்ணனை பார்க்கிறான், அண்ணன் வெளியே போயிட்டான், வந்தான், கட்டி பார்க்கும்போது அண்ணா வணக்கம் கட்டி பிடிப்போம். அந்த சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் அது. இந்த இடத்துல பரதன் எப்படி இருந்தான், அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்னா, அன்பு மிக்கு ஒழுகி ஒத்து ஒன் கண்ணீர் பண்ணு தாரைகள் தர. அண்ணனை பார்த்தவன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் புன்கண்ணீர் பூசல் தரும் சொல்றாரு. அன்பிற்கு, அதாவது அன்பு மிகையாகி போய் அவனை அன்பனை பார்த்தோன்னா அந்த அன்புல பரதனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுதான் அண்ணனை பார்த்த உடனே. அந்த ஆனந்தத்தோட, அந்த ஆனந்த கண்ணீரோட வந்து அவனை தழுவுகிறான். யார் வணங்குகிறான்? பரதன் அவனை தன்னை தழுவியது போல ராமன் பரதனை தழுவுகிறான் என்று அற்புதமாக போறார். இதுல வந்து பரதனுடைய பண்புலன் எப்படிப்பட்டது, அவன் ராமன் மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டது, இல்லை என்றால் அவனுடைய பாதுகைகளை வைத்துக் கொண்டு அவன் அரசாழ்வானா? அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அவனை சந்திக்கிற பொழுது கண்ல இருந்து கண்ணி கொட்டுது அவனுக்கு. கொஞ்ச நாள் பிரிந்து அண்ணனை மறுபடி பார்க்கிற பொழுது அவன் கண்கள் இருந்து தாரை தாரையாக உண்ணு பேர் அன்புமிக்கு ஒழுகி ஒத்து பொன் கண்ணீர் பண்ணு தாரைகள் தர தொழுது எழும் பரதனை. அவனை தொழுது அழுதுகிட்டே எழுறான் பரதன். அவனை தன்னை தன் தாதை போல் தழுவியது போல் தழுவி கொள்ளுகிறான் ராமன். அற்புதமான ஒரு காட்சியை அங்கே காமிக்கிறார். அதற்கு பிறகு லக்ஷ்மண் சத்ருகனன் 2 பேரும் பரதனை வணங்குகிறார்கள், பரதனையும் ராமனையும் வணங்குகிறார்கள். அவர்களுடைய அந்த 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 என்ன சொல்றது, அவர்களுடைய அந்த நாகரீகம், அவர்களுடைய அந்த பண்புகள் எப்படி, இந்த சகோதர பாசம் எப்படி இருந்தது என்று பாருங்கள். அதாவது மூத்தவர்களை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். பரதன் ராமனை வணங்குகிறான், இவங்க 2 பேரையும் லக்ஷ்மண சத்ருகனையும் வணங்குகிறார்கள். இந்த 4 பேரையும் மொத்தமா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 4 மறைகளை போல் இருக்கிறதாம் கம்பர் எழுதுகிறார். 4 பேரை மொத்தமாக பார்த்தது என்பது 4 மறைகள் உயிராக எடுத்து உருவம் எடுத்து நடப்பது போல 4வரும் பொருவியில் நான்மறை என்னும் நடையினார் என்று எழுதுகிறார். இப்ப 4 பேரும் தன்னுடைய பண்பால், பாசத்தால், அவர்களுடைய நடத்தையினால் ஒரு 4 மறைகள் எப்படி நல்ல செய்திகளை சொல்கின்றனோ அது போல இருந்தார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுதுதான் அற்புதமான ஒரு காட்சி என்னென்றால், தசரதன் உடனே தன்னுடைய சேனை, கடல் போன்ற சேனை, அந்த சேனையை ராமனிடம் கொடுத்து சேனையை நடத்தி செல் என்று சொல்லுகிறான். அதாவது பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு வந்திருக்காரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு. வந்த உடனே இவர் ஏறிக்கிட்டு தன்னை பின்னாடி ஏற்றுக்கொண்டு போகவில்லை. தசரதன் என்ன சொல்கிறான்னா, நீ தேர் மேல ஏறு, இந்த சேனையை நடத்தி செல் என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய சேனை, உன் சேனை, நீ கொண்டு போய் காமி, உன் மாமியார் உன்னுடைய என்ன சொல்றது, திருமணம் ஆகிற இடத்துல நீ போய் மிதிலை நகருக்கு காமி என்று சொல்வது போல உன் சேனையை நடத்தி செல் என்று சொல்கிறான். இதோ ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம். அதாவது தசரதன் தன்னுடைய மகனை மிகுந்த பெருமையோடு உன் சேனை இதை நடத்தி செல் என்று சொல்லுகிறான். ஆன்றை செல்வம் இத்தனையும் மொய்த்து அருகுற தோன்றலை கொண்டு முன் செல்க என்று சொல்லினான். இந்த அத்தனை செல்வமும் உன்னுடையது, எடுத்து செல், முன்னாடி கொண்டு போ, நடத்தி செல் என்று சொல்லுகிறான். இப்படி அழகாக இங்கே சொல்லுகிறான். இது வந்து ஒரு தந்தை தன் தனையனுக்கு, தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அற்புதமாக இந்த இடத்துல தசரதன் செய்கிறான். அதை நமக்கு கம்பர் வந்து காண்பிக்கிறார். இந்த இடத்துல தன்னுடைய மகனை வசத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சேனை, உன் சேனை எடுத்துட்டு கொண்டு போய் காமி அப்படி நடத்துகிறார். உடனே அந்த சேனை மிகுந்த மகிழ்ச்சியோடு ராமன் பின்னால் செல்லுகிறது. ராமன் வந்து தேர் மேல ஏறி செல்கிறான். அந்த காட்சியை காண்பிக்கிறார் கம்பர். மிக மிக அற்புதமான காட்சி. அதாவது தன்னுடைய சகோதரர்கள் அவருடைய மெய்காப்பாளர்கள் போல குதிரைகள் மேல் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய 3 சகோதரர்களும் குதிரை மேல ஏறி மெய்காப்பாளர்கள் போல வருகிறார்கள். தன்னுடைய தேரில் மேல ஏறி செலுத்துறான் ராமன். அந்த பெரிய சேனையை முன்னாடி நின்று செலுத்தி கொண்டு போகிறான்.
அதனுடைய சீதையினுடைய மிதிலையை நோக்கி என்று அற்புதமான அந்த காட்சியை அங்கே காமிக்க ஒரு அற்புதமான பாட்டு. தொழுது இரண்டு அருகும் அன்புடைய தம்பியை தொடர்ந்து அழிவுள் சிந்தையின் உவந்து ஆடல் மாமிசை வர, எல்லோரும் ஆடிக்கொண்டு வர, அழுவு சங்குடன் நெரும் பனை தழங்கிட எழுந்து எழுத அருந்தகையது ஓர் தேரின் மேல் ஏகினான். அவன் அவன் தேர் மேல் ஏறின அந்த காட்சியை எழுதுவதற்கு அவ்வளவு எளிதாக முடியாது. அவ்வளவு அழகோட அவன் அந்த தேரின் மேல் ஏறினான். தன்னுடைய தம்பிகள் தொழுது அவன் பின்னால் வருமாறு என்று அற்புதமாக அந்த இடத்துல. அதற்கு பிறகு இப்ப நம்ம வந்து இப்ப எதிர்கொள்ளப்படலாம். இப்ப எதிர்கொண்டு போய் மறுபடியும் இப்ப சேனை நடத்தி கொண்டு போகிறார், ஊருக்குள்ள போறார். ராமன் மிதிலை நகனுடைய வீதியில் போகிறான். போகிற பொழுது அங்கே எல்லா பெண்களும் அவனை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்குவது எப்படி இருக்குது என்று சொன்னால், அவர்களுடைய கண்கள்ல இருந்து நஞ்சு போன்ற அவருடைய பார்வைகள் ஒரு மேகம் ஒரு மழை போல வந்து அவன் மேனியில் மொய்த்தன என்று பாடுகிறார். அப்படி எல்லா பெண்களும் அவனை ஆசையோடும் ஆவலோடும் காதலோடும் கருணையோடும் பார்க்கிற அந்த பார்வைகள் மழை போல அவன் மேனியில் புழியுமாறு அந்த மிதிலை நகரில் தன்னுடைய சேனையை நடத்தி கொண்டு ராமன் செல்லுகிறான். இந்த காட்சி வந்து எதிர்கொள் படலத்தினுடைய கடைசி காட்சியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் உலாவியல் படலத்துக்கு வந்துடும். இந்த உலாவியல் படலத்தில் கிட்டத்தட்ட 54 பாடல்கள் இருக்கின்றன. இந்த உலாவியல் படலம் என்னவென்று சொன்னால், இவன் இந்த சேனை நடத்தி கொண்டு மிதிலை நகருக்கு போகிற பொழுது அங்கே நடந்த காட்சிகள், அவனை பார்ப்பவர்களுடைய நிலைமை, ராமனுடைய நிலைமை, ராமனுடைய அழகு, அவனுடைய சேனைகளுடைய பெருமை, அங்கே குறிப்பாக அவனை பார்த்து கண்ணுறுகிற காதலுறுகிற காமமுறுகிற அந்த கன்னி பெண்களுடைய நிலைமை, இவற்றை குறித்தான் இந்த அவர் உலாவுகிற பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகள். ராமன் உலவி செல்கிற பொழுது, அந்த ஊருக்குள்ள அந்த சேனை நடத்தி செல்கிற பொழுது, தேரில் செல்கிற பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகளை குறித்தான் இந்த படலத்தில் அவர் பாடுகிறார். கிட்டத்தட்ட 54 பாடல்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சில பாடல்களை நாம் இன்றைக்கு பார்த்து அதில் உள்ள சுவையை ரசிப்போம். இப்போ ராமன் வந்து ஊருக்குள்ள வர்றாரு. அதை பார்த்த உடனே அந்த வீதியில வந்து எல்லா மகளிர்களும் வந்து கூடுகிறார்கள். பெண்கள் வந்து கூடி விடுகிறார்கள். அதாவது ஆண்கள் கூட்டத்தில் பெண் நடந்தால் எப்படி ஆண்கள் குழுமிக் கொள்வார்களோ அது போல ஒரு அழகிய ராமன் அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது பெண்கள் வந்து கூடுகிறார்கள். வந்து எப்படி கூடுகிறார்கள் என்று சொன்னால், மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் மீனினம் மிளிர வானில் மின்னினம் மிடைவ போன்றும் தேன் இனம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பினம் புலம்ப எங்கும் பூ நனை கூந்தல் மாதர் பும்மன புகுந்து மொய்த்தார் என்று பாடுகிறார். அதாவது என்னவென்றால், மானினம் வருவது போல, மான்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருவது போல, அதாவது இதுல 2-3 வகையில இந்த பாட்டை ரசிக்கலாம். மானினம் எல்லாம் ஒன்றாக வருவது போல, மயிலினங்கள்லாம் ஒன்றாக கூடியது போல, மீனினம் விண்மீன்கள் எல்லாம் ஒன்றாக வந்தது போல, மின்னல் கூட்டம் அப்படியே திடீர்னு வந்து சூழ்ந்து கொண்டது போல, தேன் இருக்கக்கூடிய அந்த மலர்களை மொய்க்கிற வண்டுகள் எப்படி ரீங்கடித்துக் கொண்டு சூழுமோ அது போல தன்னுடைய கால்கள் சிலம்பு வாழ்ந்து ஒளி எழுப்ப பும் என்று வைத்து மொய்த்தார். எல்லாரும் வந்து மொச்சாங்கன்னா வந்து கூடினார்கள். எப்படி என்றால் அவர்கள் கூடுகிற அந்த சத்தமானது பும் என்று ஒரு சத்தம் வருவது போல இருந்தது என்று அங்கே கம்பர் பாடுகிறார். இதுல ஒரு நயம் என்னவென்று சொன்னால், அங்கே பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கம்பர் அவர்களை பார்க்கிற பொழுது எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்க முடியாதுல்ல. நான் சொன்னேன், கம்பர் வந்து தன்னுடைய கண்களில் ஒரு புகைப்பட கருவி கேமரா வச்சிருக்காரு. அப்படி பார்க்கிற பொழுது முதல்ல அவங்க ஓடி வர்றத பார்க்கிறார். அவர் கால்களை பார்க்கிற பொழுது அந்த கால்கள் மான் ஓடி வருவது போல இருக்கிறது. மானினம் வருவ போன்றும் அந்த கால்கள் ஓடிக்கொண்டு வருவது மான் ஓடுவது போல இருக்கிறது. பிறகு கொஞ்சம் மேல பார்க்கிறாரு. அவர்களுடைய இடைகள் அசைகின்றன. அந்த அசைகிறது எப்படின்னா மயிலினம் அசைவது போல இருக்கிறது. மயிலிடம் அசைகள் போருக்கிறது. இப்போ கொஞ்சம் கண்ணை வந்து கொஞ்சம் வசதி பார்க்கிறாரு. அவர் உடைகள் இருக்கக்கூடிய அந்த நகைகள் மின்னுவது எப்படி இருக்கிறது சொன்னால், விண்மீன்கள் மின்னுவது போலவும் மின்னல் தெரிப்பது போலவும் இருக்கிறது. மானினம் வருவ போன்றும் மயிலினம் பிரிவ போன்றும் மீன் இனம் விண்மீன் இனம் மிளிர வானில் மின்னினம் மிடைவ போன்றும் மின்னலானது ஒளிர்வது போன்றும். பிறகு அந்த பெண்கள் ஒரு பெண் உடையாடுறா, காலை பார்த்தாரு, அவருடைய அசைவை பார்த்தாரு, அந்த பெண்ணுடைய உடைய பார்த்தாரு. அந்த பெண் ஓடினவுடனே அவருடைய பின்புறம் தெரிகிறது. அந்த பின்புறத்தில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவருடைய குழல் தெரிகிறது, சடை தெரிகிறது. அந்த சடையில் இருக்கக்கூடிய மலர்கள் தெரிகின்றன. அந்த மலரை சுத்தி வண்டுகள் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வண்டினுடைய சத்தம் அவருக்கு கேட்குது. தேனினம் சிலம்பி ஆர்ப்ப,
அந்த மலரை சுற்றி ஆடுகிற அந்த தேனினம் என்று சொன்னால் அந்த வண்டினம் சிலம்பி ஆர்ப்ப அந்த 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 வண்டை பார்க்கிறாரு. அதுக்குள்ள இந்த பொண்ணு ஓடுறவனா அவருடைய பாதம் தெரிகிறது. அந்த பாதத்தில் சிலம்புகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சிலம்பு ஒலி அவர் கேட்கிறது. இப்படி பெண்கள் அப்படியே ஓடுகிறார்கள். ஓடி போய் ராமனை மொய்க்கிறார்கள். ஓடுகிற அந்த பெண்களுடைய அந்த காட்சியை எப்படி அழகாக கவனம் ஒரு பாட்டாவும் கடந்து போயிடலாம் இதை. ஆனா இதை அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது மிகுந்த ரசிக்க ரசிக்க நமக்கு ஒரு ருசிக்க இருக்கிற ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் வருகிறது. இப்படி அந்த பெண்கள் பொம் என்று தெருவில் குமிந்து விட்டார்களாம், குளிந்து விட்டார்களாம். அந்த பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இப்படி ஓடி வருகிற பொழுது அந்த பெண்களுடைய நிலை எப்படி இருந்து சொன்னால், விரிந்து வீழ் கூந்தல் பாரார். சில பேருக்கு கூந்தல் அவுந்து விழுந்துருச்சு, அதை நோக்கவில்லை. மேகலை அற்ற நோக்கார், இடையில் உள்ள மேகலை அருந்து விழுந்துருச்சு, அதை யாரும் கவனிக்கல. சரிந்த துகள்கள் துகில்கள் தாங்கார், தன்னுடைய ஆடைகள் நெகிழ்ந்து விட்டன, அதை யாரும் கவனிக்கல. இடை தடுமாற தாளார், தன்னுடைய இடைகள் அவருடைய இடுப்பானது தடைமாறுகிறது, அதை பார்த்து யாரும் கவனிக்கல. நெருங்கினர் நெருங்கி பூக்கு நீங்குமின் நீங்கிமின் என்று அருங்கலம் அணைய மாதர் தேன் நுகர் அழியின் மொய்த்தார். அந்த காட்சி எப்படி காமிக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஓடி வருகிறார்கள், அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். தலை கவிழ்ந்து விட்ட தலை கூந்தலானது அவிழ்ந்து விட்டது, உடையானது நெகிழ்ந்து விட்டது, மேகலை அருந்து விட்டது, அதையெல்லாம் யாருமே கவனிக்கல. நீங்குமின் நீங்குமின் தள்ளுங்க 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 என்று சொல்லிக்கொண்டு ராமனை பார்ப்பதற்கு நம்ம ஊர்ல திருவிழா வந்தா ஒரு காவடி போனா எப்படி எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க என்று பார்ப்போமோ, அதுபோல அவர்கள் அங்கே குமிழ்ந்து கொண்டு வந்தார்கள், அப்படியே ஆர்வத்தோடு வந்தார்கள் என்பதை அழகாக பாடலாக பாடுகிறார். ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு செயலையே தன்னுடைய அந்த பாடலில் கொண்டு வர நீங்குமின் நீங்குமின் என்று ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு அவர்கள் அங்கே குவிந்தார்கள். அவர்களுடைய நிலையானது இப்ப தன்னுடைய உடைகள்லாம் தடுமாறினால் கூட அதை கவனிக்காமல் ராமனுடைய அழகு என்னை தேனை பருகுவதற்காக மகளிர்கள் இங்கே முண்டிக் கொண்டு வந்தார்கள் என்பதை அழகாக பாடுகிறார். இன்னொன்னு என்னன்னா, இதுல அவருடைய உளவியல் தெரிகிறது. அதாவது உன்னை நோக்கி நம்ம ரொம்ப ஆர்வமாக போகிற பொழுது நாம் நம்மளுடைய சில 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 அடிப்படையான விஷயங்களை கூட நம்ம கவனித்துக் கொள்வதில்லை. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எதுக்காக ஒண்ணு ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம முண்டி அடித்து கொண்டு போகிற பொழுது சில பேருடைய செருப்பு கவுந்து போயிடும், எங்கேயோ போயிடும், சில பேருக்கு வேட்டியா வந்து போயிடும், ஆனாலும் முண்டி கொண்டு ஓடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலேயே அன்றைக்கு அந்த ராமனுடைய அழகை பார்ப்பதற்காக பெண்கள் அந்த நிலையில் இருந்தார்கள் என்பதை அழகாக பாடுகிறார். அடுத்து ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்கள் எப்படி ஓடுனார்கள் என்று சொன்னால், இவர்கள் ராமனை பிடிப்பதற்கு முன்பாக, இவர்கள் ராமனை நோக்கி ஓடுவதற்கு முன்பாக இந்த பெண்களுடைய உள்ளம் அவனிடம் ஓடிவிட்டதாம். பெண்களுடைய உள்ளம் அவனிடம் ஓடிவிட்டதாம். அந்த உள்ளத்தை பிடிப்பதற்கு ஓடுவது போல் ஓடினார்களாம். எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்க. இது வேற மாதிரி ஒரு நம்ம சினிமா பாட்டுல வந்திருக்கு இல்லையா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. அந்த பாட்டினுடைய அந்த 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 சூழ்நிலையை விட்டு விடுங்கள். இதுல என்ன சொல்கிறார் சொன்னால், கண் போகிற போக்கில் கால் போகும், கால் போகிற போக்கில் மனம் போகும், மனம் போகிற போக்கில் மனிதன் போகும், மனிதன் போவான். அப்ப கண்ணுக்கு அப்புறம் மனம் போகிறது. அப்ப ராமன் போகிறான். அவனை கண் பார்த்த உடனே இவர்களுக்கு முன்பாக மனிதர்களாகி இந்த மங்கைகள் போவதற்கு முன்பாக அவர்களுடைய உள்ளம் ஓடிவிட்டது, அவனை நோக்கி மனம் போய்விட்டது. அந்த போன மனத்தோட போனச்சின்னு எழுதுறாரு நம்ம கவிஞர். ஆனா கவி சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா, இவர்கள் எதற்கு ஓடினார் சொன்னால் போன உள்ளத்தை பிடிப்பதற்காக ஓடினார். அதுதான் உயர்ந்திருக்கிறார். அப்படி ராமனை பார்ப்பதற்கு இவர்களுக்கு முன்பாக அந்த உள்ளமானது ஓடிவிட்டது. இந்த பாட்டை பாருங்க. பள்ளத்து பாயும் நல்நீர் அணையவர். இந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கருணை உடையவர்கள், பள்ளத்தில பாயக்கூடிய நெகிழக்கூடிய மனமுடையவர்கள். பள்ளத்தை நோக்கி எப்படி தண்ணீர் பாயுமோ அப்படிப்பட்டவர்கள். பானல் பூத்த வெள்ளத்திற் பெரிய கண்ணார், பெரிய கண்களை உடையவர்கள். மென் சிலம்பு அலம்ப மென்பூ தள்ள தம் இடைகள் நோவ, அவருடைய சிலம்புகள் முழங்க, அவருடைய இடையெல்லாம் நோக, தம்மை வலித்து தம்மை வருத்தி கொண்டு அவன்பால் செல்லும் உள்ளத்தை பிடித்தும் நாம் என்று ஓடுகின்றார் மூத்தார். அவன்கிட்ட போய்விட்டு அந்த உள்ளத்தை எப்படியாவது பிடிச்சிரும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் ஓடினார்கள் என்று அந்த பெண்கள் படுகிற பாட்டை அழகாக அழகாக மிக அழகாக இங்கே வர்ணிக்கிறார். ஒரு ஒரு கவிஞராக நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை கம்பர் இவ்வளவு அழகாக அப்படி ஒரு கற்பனை செய்து அங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கிற திறமானது வியக்கத்தக்கதாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அடுத்து ஒரு பாடல் போடுறாரு.
ராமனுக்கு வந்து கண்ணன் என்கிற ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? அது ஏன் அந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சி சொல்கிறார். அதாவது வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களோடே வாவும் மான் தேரில் செல்வான். அவன் வீதி வழியா போயிட்டு இருக்கான். போறவன் சும்மா இல்லாம விழித்து இமையாது நோக்குகிற, தன் கண்களை கூட அசைக்காமல் அவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களுக்குள்ளேயும் போயிட்டான். கண்களுக்குள்ளும் அந்த ராமன் போய்விட்டான். இதனால் என்ன ஆகி போச்சான், யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயருக்கு தானே உருபொருள் உணர்த்தி விட்டான். ராமனை வந்து கண்ணன் நம்ம சொல்றோம். ஏன் கண்ணன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த பெண்கள் எல்லா கண்ணுக்குள்ளேயும் அவன் போயிட்டான். அதனால அவனை கண்ணன் சொல்றது பொருத்தம் தான். தன்னை பார்க்கிற பெண்களுடைய கண்கள் அத்தனைக்குள்ளும் அவன் போய்விட்டதால் அவன் கண்ணன் தானே. ஆகவே அந்த கண்ணன் என்கிற அந்த அவனுடைய சொல்லுக்கு, அவனுடைய பெயருக்கு அந்த பொருள் உருபொருளை உணர்த்தி விட்டான் ராமன் அந்த இடத்துல என்று அவனுடைய அந்த அந்த அதை வியக்கிறார். அந்த பெண்களுடைய நிலையையும் ராமனுடைய அந்த பெயரையும் ஒரு அழகாக பொருத்தி ஒரு அற்புதமான பாடலை இங்கே பாடுகிறார். இதுல என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், கண்ணன் என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அனைவரிடமும் அருள் உடையவன் என்ற அர்த்தம். யாவருக்கும் கண்ணை போன்றவன், யாவருக்கும் கண்ணை போன்ற கடவுள் கண்ணன் என்ற அர்த்தம். அனைவருக்கும் ஞான கண்ணை அளிப்பவன் கண்ணன், இதுதான் பொருள் தமிழ்ல. ஆனால் எல்லோருடைய கண்ணுக்குள்ளும் ராமன் சென்று விட்டதால் அவனை கண் என்ற சொல்லுக்கு, அவன் பெயருக்கு இன்னொரு பொருளும் வந்து விட்டது என்று வியக்கிறார் கம்பர். ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. அப்புறம் வந்து ராமனுடைய அந்த பெண்களுடைய கண்கள் கருப்பாக இருக்கிறது, ராமனுடைய கண்கள் கருப்பாக இருக்கிறது. இது எப்படி என்று சிந்திக்கிறார் கம்பர். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ராமனுடைய நிறமானது இந்த பெண்கள் பார்த்து கொண்டே இருந்ததால் அவர்களுக்கு போய்விட்டதால் அவருடைய கண்கள் கருப்பாக ஆகிவிட்டதா, இல்லை இந்த பெண்கள் எல்லாருடைய கருங்கண்களும் அவன் மேல் விடாமல் மொய்த்ததால் ராமனுடைய மேனி கருப்பாக ஆகிவிட்டதா என்று வியக்கிறார் கம்பர். பஞ்சனி விரலினார்த்தம் படை நெடுங் கண்கள் எல்லாம் ஐயன் மெய்யின் கருமையை சேர்ந்தவோதான். மஞ்சனி மேனியான் தன் மணி நிறம் மாதரார்த்தம் அஞ்சன நோக்கம் பார்க்க இருண்டதோ அருகிலும். அதாவது இவனுடைய நிறம் அவர்களுடைய கண்களை போய் சேர்ந்து விட்டதா, இல்லை மாதரார்த்தம் அஞ்சன நோக்கம் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய கண் பார்வையினால் இவனுடைய மேனி இருண்டதோ அருகிலோம் என்று ஆச்சரியப்படுகிறார் கம்பர். ரொம்ப சுவையாக அவருடைய கற்பனை இங்கே நம்மை வந்து வியக்க வைக்கிறது. அடுத்து ஒரு அற்புதமான காட்சி. இந்த ராமனை பார்த்த பெண் படுகிற பாடு. ஒருத்தி என்ன பண்றாளாம், தன்னுடைய ராமனை பார்த்த உடனே தன் கண்ணை மூடிக்கிறாளாம். மூடிக்கொண்டு அவள் தோழியை அழைத்து என்னை பைய கொண்டு போய் இந்த கட்டில விட்டுறேன் அப்படிங்கிறான். கண்களை மூடிக்கொண்டு அமளியை நாடுகிறாள் ஒரு பெண். ராமனை பார்த்த உடனே அவனை விட்டுறக்கூடாதுன்னு கண்ணை மூடிக்கொண்டு அவள் தோழியை அழைத்து என்னை அழைத்து கொண்டு போய் அந்த கட்டிலில் அப்படியே உட்கார வச்சிறேன் என்று அவனிடம் வேண்டுகிறாள். மைக்கருங்கூந்தல் செவ்வாய் வாழ்நுதல் உறுத்தி உள்ளம் நெக்கணல் உருகுகின்றாள். மைக்கருங்கூந்தல், நல்ல அழகான கூந்தலை உடையவள். செவ்வாய், சிவந்த இதழ்களை உடையவள். வாழ்நுதல், வாளை போன்ற கத்தியை போன்ற நெற்றியை உடையவள். உறுத்தி நெக்கணல் உருகுகின்றாள். ராமனை பார்த்து உருகுகிறாள். என்ன சொல்கிறாள், நெஞ்சிடை வஞ்சன் வந்து புக்கணன், என் நெஞ்சுக்குள்ள அவன் வந்து பூந்துட்டான். அவன் போகா வண்ணம் கண் எனும் புலம் கொள்வாயில் சிக்கன் அடைத்தேன். அவன் போறது எப்படி போக முடியும்? ஒரு கதவு தான் இருக்கு எனக்கு, அந்த 2 கதவு இருக்கு, அந்த 2 கதவு வழியா வந்தவன் அது வழியா தானே போக முடியும். வந்தவன் போகாத வகையில் என்னுடைய கதவை, என் கண்களை கண் எனும் புலம் கொள்வாயில் சிக்கன் அடைத்தேன் தோழி, சேருதும் அமளி, என்னை கொண்டு போய் அமளியில் சேர்த்து விடு என்று சொல்லுகிறார். ரொம்ப சுவையான ஒரு பாட்டு. அவன் வஞ்சகன், ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தை திருடி கொண்டு போய்விட்டான். அந்த திருடி போன ராமன் என் கண்கள் வழியாக என் உள்ளத்துக்குள் வந்து விட்டான். அவனை வெளிப்படாத வண்ணம், அவன் வெளியே போய்விடாத வண்ணம் என் கண்களை அடைத்துக் கொண்டு விட்டேன். இது பத்தி நிறைய காட்சிகள் நமக்கு பல்வேறு இலக்கியங்கள் காண கிடைக்கின்றன. ஐயா KG அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு பாடல் முத்துலாரத்தில் இருக்கிறது என்று இந்த நம்ம படிக்கிற பொழுது தெரிஞ்சது. தலைய விழும் பூங்கோதை தாயரே ஆவி களையினும் என் கண் திறந்து மாட்டேன். தலைய விழும் பூங்கோதை தாயரே ஆவி களையினும், என்னுடைய ஆவி போனாலும் என் கண் திறந்து காட்டேன், என் கண்ணை திறந்து காட்ட மாட்டேன். ஏனென்றால் வன்கண்ணன் வாழ்மாறன்
மால் யானை தன்னோடு வந்து என் கண் பூந்தான் இரா. அந்த மன்னன் தன்னோட யானையோட என் கண்ணுக்குள்ள வந்து ராத்திரி வந்துட்டான். ஆகவே என் ஆவி போனாலும் என்னோட உயிர் போனாலும் கண் திறந்து காட்டேன், என் கண்ணை திறந்துட மாட்டேன் என்று முத்தொள்ளாயிரத்தில் ஒரு அற்புதமான பாடல் வருகிறது. முத்தொள்ளாயிரம் முன்பு வந்ததா, கம்பராமாயணம் முன்பு வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படி இலக்கியத்தில் பல்வேறு காட்சிகள், இந்த அகத்திணை காட்சிகள் இருக்கின்றன. அதனை அழகாக கம்பர் இங்கே காண்பித்தார். ரொம்ப சுவையான ஒரு பாடல் இந்த பாடல். அடுத்து இந்த பெண்கள் பார்க்கிறார்கள். பெண்கள் மட்டுமில்ல, ஆண்கள் எல்லாரும் இந்த ஊரே பார்க்குது. அந்த பார்க்கிறதை குறித்து ஒரு ஒரு தத்துவார்த்தமாக ஒரு பாடலை, அற்புதமான பாடலை கம்பர் பாடுகிறார். இது உலக புகழ் பெற்ற பாடல். கம்பரை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான் இது. தோள் கண்டார் ஒளையே கண்டார், தொடுகளில் கமலத்தன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, ஆள் கொண்ட கண்ணர் யாரே வடிவினை முடிய கண்டார். தன்னுடைய கண்களில், வாள் போன்ற கண்களில் உடைய எவர் அவன் வடிவினை முழுதாய் கண்டார். ஊழ் கொண்ட சமயத்தன் நான் உருவு கண்டாரை ஒத்தார் என்று ஒரு அற்புதமான பாடலை கம்பர் இங்கே பாடுகிறார். இந்த கம்பருடைய இந்த பாடல் வழியாக அவருடைய கடவுள் கொள்கையை நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லா சமயங்களும் ஒன்று, எல்லா சமயங்களும் காட்டுகிற பரம்பொருள் ஒன்று. ஆனாலும் நம்முடைய பாவப்பட்ட மனிதர்களுடைய புறக்கண்களுக்கும் அகக்கண்களுக்கும் அகப்படுகிற பகுதி என்பது, அந்த செய்தி என்பது, அந்த உணர்வு என்பது தனிப்பட்டது, குறைவானது. அவரவர்களுக்கு தெரிந்த அளவில் அவர்கள் கடவுளை அறிய முற்படுகிறார்கள். ஆனால் முழுமையாக யாரும் அறிந்தவர்களாக இல்லை என்கிற அவருடைய கடவுள் கொள்கையானது இங்கே அற்புதமாக வெளிப்படுகிறது. தோள் கண்டார் தோளையே கண்டார். ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்குள்ளே ராமன் போய்விட்டான். தொடுகடல் கமலத்தன்மை தாழ் கண்டார் தாளே கண்டார். இதை கூட அழகா சொல்லுவாங்க. தோல், இந்த தோல் தானே தாடகையை வளைத்தது, இந்த தோல் தானே தாடகையை கொன்றது, இதில் தானே அவன் வில்லை வைத்துக் கொண்டு தாடகையை விட்டு வீழ்த்தினது, வில்லால் அழித்தான் என்று அந்த தோலை பார்த்தவர்கள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாழ் கண்டார் தாளே கண்டார். அகலிகைக்கு வாழ்வு கொடுத்த அற்புதமான திருவடி இதுதானே. அந்த செந்தாமரை பாதத்தை பார்த்து கொண்டவர்கள் அதை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தடக்கை கண்டாரும் அகுதே, அவனுடைய அற்புதமான கை, இந்த கைதானே சீதையினுடைய அந்த வில்லை எடுத்து முறித்தது என்று அவனுடைய கையை பார்ப்பவர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி பார்த்து கொண்டே சிலர் இருக்கிறார்கள். பால் கொண்ட கண்ணார், பால் கொண்ட கண்ணார் அந்த பெண்கள் யாரே அவன் வடிவினை முடிய கண்டார். அவன் வடிவ முழுமையை யார் தான் பார்த்தா? ஒருத்தரும் பார்க்கல. இவ்வளவு பேர் அடித்துக் கொண்டு வருகிறார்கள், கூடிக்கொண்டு வருகிறார்கள், தள்ளு தள்ளி என்று வருகிறார்கள். தன்னுடைய ஆடையெல்லாம் குலை உற்று வருவதை கவனிக்காமல் வருகிறார்கள். ஆவல் தூரம் முழுமையாக பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் வாள் கொண்ட கண்ணார் யாரே அவன் வடிவினை முழுதாக கண்டார். உன்னை பார்த்தவர்கள் ஒன்றை மட்டுமே பார்த்தார்கள் என்று சொல்லிவிட்டு, அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை கொடுத்தார் என்று சொன்னார். ஒவ்வொரு சமயமும் ஏதோ ஒரு உருவத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய முழுமையான உருவை யாரும் படித்தில்லை. இப்போ ஒரு படித்துறை நான் யோசிச்சு பார்க்கும் பாருங்க. ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறினுடைய தரிசனம் என்பது மிகப்பெரியது. அது உருவாகிற இடம் ஒண்ணு, கலக்கிற இடம் ஒண்ணு. இதற்கு நடுவில் அந்த ஆறை முழுமையாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஆறை பார்க்கிறோம். ஒரு படித்துறையில் இறங்கி பார்க்கிறோம், நம்ம குளிக்கிற இடத்துல பார்க்கிறோம். இந்த திருச்சியில வந்து ஒரு படித்துறையில இறங்கி குளிக்கிறப்போ அதுவும் காவிரின்னு நம்ம சொல்றோம். பூம்புகார்ல போய் குளிச்சாலும் அந்த இடத்துலயும் ஒரு காவிரின்னு சொல்றோம். அது என்னது, இந்த ஒரு மற்ற இடங்கள், அதாவது எங்க உருவாகிறதோ தலைக்காவிரி, அந்த இடத்துல போய் நம்ம ஒருத்தர் குளிக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து அவன் காவிரி என்று சொல்கிறான். ஆனால் காவிரி என்றுதான் நாம் கருதுகிறோம், கடவுள் என்றுதான் கருதுகிறோம். ஆனால் அந்த ஆற்றை முழுமையாக பார்த்தவர்கள் யார்? அதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தை வணங்கி கொண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளை முழுமையாக பார்த்தவர்கள் எவருமே இல்லை என்ற அற்புதமான கடவுள் கொள்கையை கம்பர் இங்கே பாடுகிறார். நம்ம வந்து கடவுள் எப்படி இது வந்து ஒரு வைணவ காப்பியம் என்று சொல்ல முடியும். இது வந்து படிக்க 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 நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நாம் அது பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காட்சி, ஒரு அற்புதமான பாடல். தோள் கண்டார் தோளை கண்டார் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆகவே அதை தாண்டி செல்கிறேன். அடுத்து ஒரு பெண் என்ன பண்றாளாம், ராமன்ட்ட வேண்டுதல் பண்றானா. என்ன சொன்னால், நீ வந்து கரும்பு வில்லை கொஞ்சம் ஒடியேன் அப்படின்னு சொல்றான். என்ன கரும்பு வில் என்று சொன்னால், மன்மதனுடைய கரும்பு வில். அதாவது இரும்பு வில்லை நீ உடைத்து விட்டாய், எனக்காக இந்த கரும்பு வில்லை கொஞ்சம் முடிக்க மாட்டாயா என்று ஒருத்தி வேண்டுகிறாளாம். அறுப்பு மென் முளையால் அங்கு ஒரு ஆயிலை, இருப்பு நெஞ்சினை ஏறும் ஒரு ஏழைக்கு எனக்காக பொறுப்பு வில்லை பொடி செய்த புண்ணியா, கருப்பு வில் இருத்து
ஆட்கொண்டு கா, என்னை ஆட்கொண்டு கருப்பு வில் ராமன், அதாவது மன்மதனுடைய கரும்பு வில்லை அறுத்து முடித்து ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டு கா, என்னை காத்தருள்வாயாக என்று ஒரு பெண் வேண்டினான். இப்படி பெண்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். அவனை பார்த்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடும் காதலோடும் அன்போடும் அவனை தரிசிக்கிறார்கள் என்பதை ஒருத்தி சொல்றார். இப்படி ஒருத்தி என்ன சொல்றாலாம், கனவில் ராமன் தனி வருமோ என்கிறார். ராமனை இது வரைக்கும் பார்க்கும் போதெல்லாம் யார் கூடவாவது இருக்கான் ராமன். ஒண்ணு அந்த முனிவரோட இருக்காங்க, தம்பியோட இருக்கிறாரு. இப்ப என்னடான்றா தம்பிகள் எல்லாம் கூட புதிய சேனையோட இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சேனையோட ராமன் இருந்தால் நான் எப்படி அவனோடு மகிழ்ந்திருப்பது? இந்த ராமன் என் கனவுலையாவது தனியா வந்துட மாட்டானா? ராமன் முனிவரும் குல மன்னரும் மொய்ப்பெற தனிவரும் கொல் கனவின் தலை, என் கனவிலாவது இவன் தனியா வரமாட்டானா என்று ஒருத்தி புலம்புகிறானாம். இப்படி அவனுடைய அழகை பார்த்து எல்லோரும் ஆசைப்படுகிறார். இப்படி ஆசைப்பட ராமன் மண்டபத்தை அடைகிறான். மண்டபம் என்று சொன்னால் இந்த திருமண மண்டபம் என்று சொல்லலாம். அது போல ஒரு அரசனுடைய மண்டபம். அந்த மண்டபத்தை நோக்கி அங்கே மக்களோடு, அந்த சேனையோடு, தம்பியரோடு, தன் தந்தை, தாயார் மற்றும் அனைத்து பெரியோர்களோடும் அவன் அந்த மண்டபத்தை அடைகிறான். அந்த மண்டபத்தில் பல நாட்டு மன்னர்களும் வருகிறார்கள். ஏனென்றால் சனகன் எல்லாரும் தூது விட்டுட்டான். தசரதனுக்கு அனுப்புகிற பொழுதே பல நாட்டு மன்னர்களும் வருகிறார்கள். இந்த இடம் ரொம்ப ஒரு சிறப்பான இடம். இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இங்க பெரியவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும். இடம் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னா, பல நாட்டு மன்னர்களும் வருகிறார்கள். இந்த பாடல்கள் என்ன ஒரு சிறப்புன்னா, இதுல ஒரு அடைமொழியே இல்லை. இப்ப நம்ம எதுகை மோனைக்காக நம்ம ஏதாவது ஒரு அடி ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லை சேர்த்து அடைமொழி கொடுத்து அந்த பத்தியை, அந்த பாடல் நிறைவு செய்கிற வேலையே இங்க இல்லை. இது கம்பனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பை காட்டுகிறது. அந்த மன்னர்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துகிறார். ஆனால் எந்த ஒரு அடைமொழியும் இல்லாமல் அழகாக அந்த 4 வரிகளுக்குள் அந்த எதுகை மோனையோடு இலக்கண சுருதியோடு அற்புதமாக அந்த பாடலை அமைத்திருக்கிறார். 3 பாடல்கள் நான் படிச்சுட்டு போறேன். எந்தெந்த மன்னர்கள்லாம் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். கங்கர், கொங்கர், கலிங்கர், புலிங்கர்கள், சிங்களாதிபர், சேரலர், தென்னவர், அங்கராசர், குளிந்தர், அவந்திகர், வங்கர், மாளவர், சோழர், மராடரே. இப்படி 4 4 8 10 11 நாளும் 15 பேர், 15 மன்னர்களை குறித்து முதல் பாடல் பாடுகிறார். கங்க நாட்டு அரசர், கொங்கு நாட்டு அரசர், கலிங்க மன்னர், குலிங்க மன்னர், சிங்கள அதிபர் இலங்கை, சேரலர் சேர மன்னர், தென்னவர் தென்னவர் என்று சொன்னால் பாண்டிய மன்னர், அங்கராசர், குளிந்தர், அவந்திகர் என்று சொன்னால் அங்க நாட்டு அரசர், குளிந்த நாட்டு அரசர், அவந்தி மன்னர், வங்க நாட்டு அரசர், மாளவ தேசத்தரசர், மராட மன்னர் என்று ஒரு 15 அரசர்களை அங்கே பரிசைப்படுத்துகிறார். இவர்கள் அங்கே சேர்ந்தார்கள். மான மாதகர், மச்சர், மிலேச்சர்கள், ஏனை வீர இலாடர், விதர்ப்பர்கள், சீனர், தெங்கனர், செஞ்சகர், சோமகர், சோனகேசர், துருக்கர், குறுக்களை என்று இங்கே ஒரு ஒரு 13 அரசர்களை குறித்து பேசுகிறார். ஒரு நிமிஷம். என்று இங்கே ஒரு 13 அரசர்களை குறித்து இங்கே பேசுகிறார். யார் என்று சொன்னால் மாதக மன்னர், அச்ச நாட்டரசர், மிலேச்ச தேசத்தர், லாட மன்னர், விதர்ப்ப மன்னர், சீன தேசத்தர், தெங்கண தேசத்தர், சகதேசத்தர், சோமக நாட்டரசர், சோனக நாட்டரசர், துருக்கர், குறுநாட்டரசர் என்று 13 பேர். அதற்கு பிறகு ஏதியாதவர், ஏழ்திரள் கொங்கணர், சேதிராசர், தெலுங்கர், கருநடர் கர்நாடகர், ஆதிவானம் கவித்த அவனிவாள் சோதி நீள் முடி மன்னரும் துணினார் என்று இங்கே யாதவ அரசர், கொங்கண அரசர், சேதி நாட்டு மன்னர், தெலுங்கு தேசத்தரசர், கர்நாடக மன்னர் போன்ற பல்வேறு மன்னர்கள், இந்த அவனியை ஆளுகிற அத்தனை பேரும் இங்கே கூடினார்கள் என்று பாடுகிறார். இதுல ஒரு சிறப்பு என்னென்றால் அது எல்லா நாட்டு மன்னர்களையும் வரிசைப்படுத்திருக்கிறார். இதுல எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, இதுல சோழ மன்னரை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சோழ நாட்டில் பிறந்த கம்பர், சோழ நாட்டு அரசனுக்காக பாடிய கம்பர் சோழ நாட்டு அரசனை குறித்து ஏன் சொல்லவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அந்த காலத்தில் சோழன் இல்லை என்று நினைத்தாரா, இல்லை சோழன் இருக்கிற பொழுது ராமனால் எப்படி ஜெயிக்க முடியும், சோழன் தான் ஜெயிக்க முடியும் என்று நினைப்பதற்காக? என்றால் சடையப்போவலர் என்னை சொல்லுகிற கம்பர் ஏன் இங்கே சோழரை சொல்லவில்லை என்று தெரியவில்லை.
ஆனால் இப்படி பல்வேறு மன்னர்கள் அங்கே வந்து அமர்ந்திருந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள் என்று பாடுகிறார். பிறகு தசரதன் வந்து சேருகிறான், அவனை குறித்து எல்லோரும் பாட்டு பாடுகிறார்கள், அவனை புகழ்கிறார்கள். இப்படி போகிறது. பிறகு அந்த நாடு வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் வந்து குவிந்தார்கள். எல்லோரும் வந்து சேர்ந்ததால் அந்த நாடு வந்து ஒரு நகரம் போல் ஆகிவிட்டதாம். மிதிலை நாடு வந்து ஒரு நகரம் போல் ஆகிவிட்டது. நகரம் என்றால் என்ன இருக்கும்? எங்க பார்த்தாலும் என்ன சொல்றது, ஒரு கோலாகலம், மக்கள் நெருக்கமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது போல வந்து அந்த நாடானது நகரம் போல் ஆகிவிட்டது என்று அற்புதமாக இந்த காட்சியை காண்பிக்கிறார். பிறகு வந்த எல்லோரையும் சனகன் உபசரிக்கிறார். இதோடு அந்த உலாவியல் படலமானது முடிகிறது. இப்பொழுது 3வது படத்துக்கு வந்துட்டோம், கோலம்கான் படலம். இந்த கோலம்கான் படலத்தில் கிட்டத்தட்ட 43 பாடல்கள் இருக்கின்றன. இதை பற்றி என்று சொன்னால், சீதையை வந்து அவர்கள் அந்த ஒப்பனை செய்து, அவளை அழகுபடுத்தி அலங்காரம் செய்து அவளை வந்து அழைத்து கொண்டு வருவார்கள் அந்த மண்டபத்துக்கு. சீதையை அழைத்து கொண்டு வந்து எல்லோரும் பார்ப்பதற்கு என்றால், இதுவரைக்கும் யார் பார்த்திருக்கா? யாருமே நேரடியா பார்த்தா இல்ல. இவரு ராமர் கூட போகிற வழியில் போற போக்குல தான் பார்த்தார். இதுவரைக்கும் யார் சீதையை பார்க்கவில்லை. ஆகவே சீதையை பார்ப்பதற்காக அழைத்து வருகிற பாடலம் கோலம் கான் படலம். அந்த படலத்தில் கிட்டத்தட்ட 43 பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சில பாடல்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். இந்த மண்டபத்திற்கு வந்ததுக்கு பிறகு வசிஷ்டன் என்ன சொல்கிறாருன்னா, உடனே ஜனனியை கூப்பிட்டு சீதையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். வசிஷ்ட முனிவர் யாரு? தசரதனுடைய குரு. அவர் வந்து சீதையை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே சீதையை பெண்கள் எல்லோரும் போய் பார்த்து அவளை வந்து அணி செய்கிறார்கள். அவருடைய குழலிலே மாலை, இரண்டுக்கும் பாடல்கள், ஒவ்வொன்றுக்கும் பாட்டு இருக்கு. ஒவ்வொரு பாட்டையும் நம்ம பாடிட்டு இருந்தோம்னா காலமாகிவிடும், நேரமாகிவிடும். ஆகவே நான் தாண்டி போறேன். சீதையை வந்து பெண்கள் அவளுக்கு குழலுக்கு வந்து மாலை சுட்டுகிறார்கள். பிறகு சுட்டி முதலிய அணிகலன்களை அவளுக்கு அணிக்கிறார்கள். காதில வந்து குலை அணிகிறார்கள். அவர்கள் காதிலே குலை அணிகிறார்கள். அது என்று சொன்னால், உள்ளம் ஆடுகிறது போல ஊசலாடுகிற குலையை அவள் காதில் இட்டார்கள் என்று கம்பர் பாடுகிறார். பிறகு கழுத்தணி அணிவிக்கிறார்கள். இது ஒரு நல்ல அற்புதமான பாட்டு. நான் ரொம்ப ரசிச்ச பாட்டு, முக்கியமான பாட்டு. கழுத்தணி அவர் கழுத்திலே அணிய வைக்கிறார்கள். அது எப்படி அணிக்கிறார் என்று சொன்னால், அதாவது பெண்களுடைய கழுத்துக்கெல்லாம் அணியாகிறவள் சீதை. பெண்களுடைய கழுத்துக்கெல்லாம் அணியாகிறவள் சீதை. அவளுக்கு அணி என்ன என்று அவர்கள் வியந்தார்களாம். என்ன வந்து அணி செய்வது என்று அவளுக்கு வியந்தார்கள் என்று பாடுகிறார். கோன் அணி சங்கம் வந்து குடி கோன் அணி சங்கம் வந்து குடியிருந்த அணைய கண்டத்து ஈனமில் களங்கள் தம்மின் இயைவன அணிதல் செய்தார். அவள் கழுத்துக்கு வந்து என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணார்கள். ஆனாலும் வியந்தார்களாம். என்ன வியந்தார்களாம்? எது பொருத்தமாக இருக்கும் அவளுக்கு என்று வியந்தார்களாம். எப்படி வியந்தார்கள் என்று சொன்னால், மானணி நோக்கினார்தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது தனக்கு அணி ஆதுமா. அதாவது பெண்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கழுத்துக்கெல்லாம் மாங்கல்யமாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் திருமகள் சீதை தான் இருக்கிறார். பெண்களுடைய மாங்கல்யம், அந்த மங்களம் என்பது சீதை. அவளே கழுத்தணி ஆகிற பொழுது இவள் கழுத்துக்கு என்ன போடுவது என்று அவர்கள் யோசித்தார்களாம். கம்பர் யோசிக்கிறார். மானணி நோக்கினார் தம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது தனக்கு அணி யாது மாதோ. அவளுடைய கண்ணுக்கு இது வந்து ரொம்ப, இதுல ஒரு சிறப்பு என்னன்றா, அதாவது சீதை என்பவள் உலகத்து பெண்களுக்கெல்லாம் மங்களமானவள் என்கிற ஒரு செய்தி இருக்கு. இது இன்னொரு ஒரு அற்புதமான செய்தியும் இருக்கிறது. என்னென்று சொன்னால், சீதையினுடைய திருமணத்தில் அவளுக்கு தாலி அணிவிக்கவில்லை. அவளுக்கு தாலி கட்டலை, மாலை மாற்றிக் கொள்கிறார், தாலி கட்டல. அப்போ வந்து அந்த தாலி கட்டாததற்கு காரணத்தையும் இங்க கம்பர் சொல்லுகிறார் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா உலகத்து பெண்களுடைய கழுத்துக்கெல்லாம் தாலியாக மங்களமாக சீதை இருக்கிறாள். ஆகவே அவளுக்கு எதுக்கு தாலி என்பது போல கம்பர் சொன்னதாக நாம் நினைத்து நயம் காணலாம். இப்படி அற்புதமான ஒரு பாட்டு. அந்த கழுத்து அணிக்கு அவர்கள் ஆடுகிற பொழுது, பல்வேறு அணிகளை செய்கிற பொழுது அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை இங்க அற்புதமாக இங்க வந்து கம்பர் அழகாக பாடுகிறார். பிறகு ஆரம் வந்து அவர்களுக்கு செய்கிறார்கள். ஆரம்னா அந்த கழுத்துல அந்த சங்கிலி அவர்கள் போடுகிறார்கள். அதை போடுகிற பொழுது கம்பர் வியக்கிறார். எப்படி என்று சொன்னால், சீதையினுடைய கழுத்துக்கு ஆரணி போடுகிற பொழுது அவளுடைய அந்த அவள் மேனியில வந்து அந்த அந்த ஆரத்தை போடுகிற போது அந்த ஆரத்தில் உள்ள முத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, வெண்ணிற முத்துக்கள், அதெல்லாம் சிவப்பாயிருச்சான். அது எப்படி சிவப்பாச்சுன்னா, அவளுடைய கால் பட்டு தாமரை எப்படி சிவப்பாச்சோ, சீதை திருமகள் எதில் இருப்பாள்? தாமரையில் இருப்பாள்.
எந்த தாமரை இருப்பால்? செந்தாமரையில் இருக்கிறாள். அது ஏன் செந்தாமரையா இருக்கு, சிவப்பா இருக்குன்னா, சீதையினுடைய கால் பட்டதினால் அந்த தாமரையானது சிவப்பாகி விடுகிறது. எப்படி அவள் கால் பட்டதால் அந்த தாமரை சிவந்ததோ, அது போல இவளுடைய மேனி பட்டதால் அதில் உள்ள இந்த ஆரத்தில் உள்ள முத்துக்கள் எல்லாம் சிவந்து போய்விட்டன. வெண்முத்துக்கள் சிவந்து போய்விட்டன. அது எப்படி இருக்குது என்று சொன்னால், செய்யவரை சேர்ந்துள்ளாரும் செய்யராய் திகழ்வரன்றே. பெரியவர்களை சேர்ந்தவர்களும் அந்த பண்புகளை பெற்று பெரியவர்களாக ஆகிவிடுவார்கள் இல்லையா? இந்த போன முறையில் நம்ம பார்த்தோம்ல புனலாடும் படலத்துல, அந்த குளத்தில் வந்து பெண்கள் ஆடுகிற பொழுது, அந்த நீராடுகிற பொழுது அந்த மீன்களுடைய நாற்றம் எல்லாம் போய் அந்த மீன்களுக்கு வந்து தேன் நாற்றமும் சந்தன நாற்றமும் வந்து விட்டதாம், இந்த பெண்கள் ஆடுவதால, பெண்கள் குளிப்பதனால. அப்போ சொன்னார் அவரு, பெரியவர்களை சேர்ந்தால் எப்படி சிறியவர்களுடைய சிறுமை அழிந்து பெருமை சேர்ந்து விடுமோ, அது போல அவர்களுடைய நாற்றமானது போய் மீனுடைய நாற்றம் போய்விட்டு இந்த பெண்களுடைய அந்த நறுமணம் அந்த மீனுக்கு வந்து விட்டது என்று சொன்னார். அது போல இந்த இடத்துல அவர்களுக்கு ஆரம் சூட்டுகிறார்கள். அவர் மாற்றாரு, கம்பர் அப்படி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த காட்சிக்கு என்ன செய்யலாம், என்ன பாடலாம்னு சொல்லுகிற பொழுது அவள் ஐயோ என்னங்க பிச்சு வதற்கா மனுஷன். முதல்ல வந்து தலையிலேருந்து வர்றாரு. அதாவது என்ன, அந்த முதல்ல குழல் போட்டுக்கிறார்கள், பிறகு காதில் குழை போட்டுக்கிறார்கள், இப்ப கழுத்துக்கு வர்றாரு. கழுத்துக்கு வந்துட்டாரு. கழுத்துக்கு வந்து ஆரம் போடுறாங்க. ஆரம் போடும் பொழுது இப்ப வந்து என்ன பண்றாரு, ஆரத்துக்கு யோசிக்கிறாரு. யோசிச்சு இந்த பாட்டு போடுறாரு. அவளுடைய கால்கள் இருந்ததால் அந்த தாமரை செந்தாமரை ஆனது. அது போல எப்படி தாமரைக்கு அந்த செம்மை நிறத்தை அவள் திருவடி கொடுத்ததோ, அது போல அவன் மேனியில் அந்த ஆரத்தில் உள்ள வெண்ணெய் முத்துக்களுக்கு அந்த சிவப்பு நிறத்தை அவளுடைய சீதை கொடுத்தாள் என்று அற்புதமாக ஒரு பாட்டை பாடுகிறார். அதை சொல்லுகிற பொழுது ஒரு தத்துவம் சொல்றார். பெரியவர்களை சேர்ந்த சிறியவர்கள் எப்படி பெரியவர்களாக மாறுவார்களோ, செய்யவரை சேர்ந்தாலும் செய்யராய் திகழ்வரன்றோ, அது போல சீதையினுடைய சேர்ந்ததால் இந்த வெண்ணிற முத்துக்கள் சிவந்த நிறம் அடைந்தது என்று அற்புதமாக அந்த இடத்திலே சொன்னார். இதுக்கு வந்து ஒரு ஊமையாக சொல்லுகிறார்கள், ஒரு ஒப்பு சொன்ன மாதிரி இந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய அந்த அற்புத திருமந்ததியில ஒரு பாட்டு சொல்லுவார். இதை நெல்லை கண்ணன் அடிக்கடி சொல்லுவார். அதாவது, ஏப்பா உன் சிவந்த மேனி நீ சிவப்பா இருக்கு, சிவபெருமான் சிவந்த நிறம், திருமால் கரிய நிறம், சிவபெருமான் சிவந்த நிறம். இந்த சிவந்த நிறம் உனக்கு எப்படி வந்தது? எதனால் அந்த சிவந்த நிறம் வந்தது? நீ கையில் தீயை ஏந்தி கொண்டிருக்கிறாளே, ஏந்தி கொண்டிருக்கிறாரே, ஏந்தி கொண்டிருக்கிறாயே, அதனால் உனக்கு அந்த சிவப்பு அந்த நிறம் வந்ததா? இல்லை சக்தி, இந்த சிவந்தவரான சக்தியை உன் உடம்பில் பாதியாக வைத்துக் கொண்டிருக்கிறார், அதனால் உனக்கு அந்த சிவப்பு நிறம் வந்ததான்னு காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை கேட்டாராம். அழலாடி அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ என்று பாடினாராம். அந்த மாதிரி இவருடைய நிறத்தால் அந்த தாமரையானது செந்தாமரை அடைந்து செந்நிறம் அடைந்தது என்று அந்த தன்மையை ஏற்றி அவர் அழகான பாடல் பாடுகிறார். அது முக்கியமான பாட்டாக இருக்கிறது. பிறகு அவர் மேல் தொய்யில் எழுதுகிறார்கள். இப்ப கழுத்தை பார்த்தாச்சு, இப்ப இடைக்கு வந்துட்டாங்க. இடைக்கு வந்து அந்த இடத்துல வந்து தொய்யில் எழுதுகிறார்கள், நெஞ்சில தொய்யில் எழுதுகிறார்கள். தொய்யில் எழுதுகிற பொழுது அந்த இடை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இல்லை உண்டு என்ன நின்ற இடையினுக்கு இடுக்குன்னு செய்தார். அந்த தொய்யில் எழுதுறேன்ட்டு உடம்ப போட்டு ஏதோ பண்றாங்க. அது வந்து அந்த இடைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக துன்பமாக இருக்கிறது. அந்த இடை எப்படி இருக்குன்னு சொன்னால், இல்லைன்னு இருக்கான், இருக்குன்னு இருக்கான். அதாவது இல்லைன்னு இருக்கான், இல்லை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கான், இல்லாத மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இடை. அந்த இடைக்கு அவர்கள் இடுக்கன் செய்கிறார்கள். எப்படி என்றால், தொய்யில் எழுதுகிறேன், மேல வந்து தொய்யில் எழுதுகிறேன், அலங்காரம் செய்கிறேன், அந்த சந்திர குழம்பு பூசுகிறேன் என்று அவர்கள் இடுக்கன் செய்கிறார்கள். அந்த இடை இல்லைன்னு இருக்கு, இல்லாத மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு ஊமை சொல்லுகிறார். பல்கியல் நெறியின் பார்க்கும் பரம்பொருள் என்ன? பல்வேறு சமயத்தவர்கள் பார்த்து அறிய முற்படுகிற பரம்பொருள் எப்படி உண்டுன்னு இருக்கோ இல்லைன்னு இருக்கோ, அது போல அந்த இடை இருந்தது. அந்த இடைக்கு வந்து இவர்கள் இடுக்கன் செய்தார்கள் என்று அவர்கள் வந்து சீதையை வந்து அந்த அந்த அலங்காரம் செய்கிற பொழுது நடக்கிற நிகழ்ச்சியை அவர் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருகிற பொழுது அவருக்கு அந்த தத்துவமும் இங்க வந்து குதிக்கிறது. அப்படி பரம்பொருள் போல இருக்கிறதா, அந்த உண்டுன்னு இருக்கான், இல்லைன்னு இல்லை என்பார், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று பாடுவார் இல்லையா? அது மாதிரி வந்து உண்டு மாதிரி இருக்கான் அந்த இடை, இல்லாத மாதிரி இருக்கான். அது எப்படி இருக்குன்னா பரம்பொருள் மாதிரி இருக்கிறது என்று சொல்றார். பிறகு மேகலை, இடையிலே மேகலை அடைகிறார்கள். பிறகு அதற்கு பிறகு காலை பார்க்கிறார், காலில் சிலம்படிக்கிறார்கள். பிறகு அதற்கு பிறகு எல்லாம் அணிகளை அணிந்து விட்டு விட்டு பிறகு வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து மையிடுகிறார்கள். மையிட்டு விட்டு திலகம் தீட்டுகிறார்கள். அது அற்புதமான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். திலகம் தீட்டுகிறார்கள், சீதைக்கு திலகம் தீட்டுகிற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அற்புதமான பாட்டு பாடுகிறார். பாட்டை சொல்ல பாருங்க. திலகத்தை திலகம் செய்தார் என்று சொல்றார்.
அப்படி நினைத்து நினைத்து நயக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு வரி. திலகத்தை அவர்கள் திலகம் செய்தார்கள். பாடுகிறேன் பாருங்க. மொய் வளர் கோளை பூத்த முளரியின் முளைத்த முன்னாள் மெய்வளர் மதியின் நாப்பன் மீன் உண்டேல் அணைய தேப்ப வையக மடந்தை மார்க்கும் நாகர் கோதையர்க்கும் வான தெய்வ மங்கையர்க்கும் எல்லாம் திலகத்தை திலகம் செய்தார். அதாவது குவளை மலர்கள் 2 பூத்திருக்கிற ஒரு தாமரை பூ, அதாவது கண்கள் 2 கோலை மலர்கள், தாமரை பூ முகம், இந்த முகத்தில் 2 தாமரை மலர்கள் 2 கோலை மலர்கள் பூத்திருக்கின்றன. ஒரு 3ஆம் பிறை சந்திரன் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3ஆம் பிறை சந்திரன் மேல ஒரு நட்சத்திரம் வச்சா எப்படி இருக்கும்? அவருடைய நெற்றியானது ஒரு 3ஆம் பிறை சந்திரன் போல இருக்கிறது. அதன் மேல் ஒரு நட்சத்திரம் வைத்தால் எப்படி, நம்ம 3ஆம் பிறை சந்திரன் மேல் ஒரு நட்சத்திரம் இருந்தால், ஒரு விண்மீன் தெரிந்தால் எப்படி இருக்குமோ அது போல அந்த திலகத்தை அவர்கள் வைக்கிறார்கள். யாருக்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால், மன்னக மங்கையர்க்கும், இந்த உலகத்தில் நில உலகில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நாக உலக மங்கையர், வான் உலக மங்கையர், கீழ் உலகமாகிய நாக உலக மங்கையர், வான் உலகமாகிய தேவ மங்கையர், இவர்களுக்கெல்லாம் திலகமாகிய சீதை, அந்த திலகமாகிய சீதைக்கு அவர்கள் திலகம் செய்தார்கள். எங்கே செய்தார்கள் என்று சொன்னால், 2 கோழை மலர்களாகி அவருடைய கண்கள் பூத்திருக்கிற தாமரை மலராகி அவர் முகத்தில் ஒரு 3ஆம் பிறை சந்திரன் மேல் ஒரு விண்மீன் தெரிந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அவருடைய நெற்றியின் மேல் ஒரு திலகத்தை அவர்கள் வைத்தார்கள். அவர்கள் யாருக்கு வைத்தார்கள் என்று சொன்னால், நிலமங்கையருக்கும் கீழுலக மங்கையருக்கும் வானமங்கையருக்கெல்லாம் திலகம், அந்த திலகத்திற்கு அவர்கள் திலகம் செய்தார்கள் என்ற ஒரு அற்புதமான பாட்டை கம்பர் பாடுகிறார். அதனாலதான் அவர் கவி சக்கரவர்த்தி நம்ம சொல்றோம். பிராட்டிக்கு பிறகு காப்பிடுகிறார்கள், பல மலர்களை சூட்டுகிறார்கள். சூட்டினதுக்கு பிறகு சீதையை பார்த்த உடனே இப்ப ஒரு சிக்கல் வந்துருது. என்ன சிக்கல் வந்தது என்று சொன்னால், இவளை பார்த்து பெண்களே ஆசைப்படுகிற அளவுக்கு அவள் அழகாக இருக்கிறாள். அழகுக்கே அவர்கள் அழகு செய்து விட்டார்கள். அழகு செய்த பெண்களே அவளை பார்த்து ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுகிற அந்த நிகழ்ச்சியை கம்பர் அழகாக பாடுகிறார். அதாவது அவளுடைய அழகு எப்படி உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். கஞ்சத்து கழிக்கும் இன்தேன் கவர்ந்து உண்ணும் வண்டு போல, தேனை கவர்ந்து சாப்பிடுகிற வண்டை போல, அம்சொல்கள் கிளைக்கு எல்லாம் அருளினால் அழகை மாந்தி. அதாவது கிளியினுடைய மொழி இனிமையானது. அந்த கிளிக்கெல்லாம் அந்த இனிமையை அருளியவள் யார் என்று சொன்னால் அந்த சீதை. அந்த சீதை அவருடைய குரல் எப்படின்னா தேன் போன்ற குரல். அந்த தேன் போன்ற குரலால் கிளிகளுக்கெல்லாம் இனிமையை கொடுத்த அந்த குரலை சொல்லி கொடுத்த சீதையினுடைய அழகை பார்த்து தம் சொற்கள் குளறி தம் தம் தகை தடுமாறி நின்றார். வாய் உளறி எல்லாரும் தன்னுடைய அதனுடைய நிலை மாறி நின்றார்கள் பெண்கள். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, மஞ்சருக்கும் மாதராருக்கும் மனம் என்பது ஒன்றே அன்றும். பெண்கள் அவளை பார்த்து அழகில் மயங்கி நின்று விட்டார்கள். என்னப்பா பொண்ணை பார்த்து பொண்ணு நிக்கலாமா அப்படின்னா, அதுக்கு கம்பர் அதுக்கு ஒரு ஒரு சமாதானம் சொல்றாரு. மஞ்சருக்கும் மாதராருக்கும் மனசு ஒண்ணுதானே ஐயா, அது ஆனா பெண்ணா மனசு ஒண்ணுதானே, அழகை பார்த்தா மயங்குறது தப்பா? ஆகவேதான் இந்த பெண்கள் அவளை பார்த்து மயங்கினார்கள் என்று அதற்கு சமாதானத்தையும் சொல்கிறார். அற்புதமான பாட்டு. தம் சொற்கள் குளறி தம் தம் தகை தடுமாறி நின்றார் பெண்கள் என்றால் மஞ்சருக்கும் மாதராருக்கும் மனம் என்பது ஒன்றே அன்றோ என்று அவர்களுக்கு அற்புதமான ஒரு ஒரு உளவியல் கருத்தை அந்த இடத்துல சொல்றார். பிறகு எதனால அப்படி ஆனாங்க, ஏன் அப்படி மயங்கினாங்க பெண்கள்? சரி, ஆண் பெண்ணை பார்த்து மயங்கினால் சரி, பெண்ணை பார்த்து ஏன் மயங்கினார்கள் என்று சொன்னால் அவர் சொல்றாரு, இலைகுலாம் முளையினாலை இடைவுவா மதியின் நோக்கி மழைகுலாவு ஓதி நல்லார் களி மயக்குற்று நின்றார். இந்த பெண்கள் எல்லாம் பெண்கள் மகிழ்ச்சியில் மயக்கம் நின்றார்கள். உழைகுலாம் நயனத்தார் மாட்டு, தன்னுடைய கண்களால் ஒன்றே ஒன்று விரும்பற்கு ஒத்த அழகெல்லாம் ஒருங்கு கண்டால் யாவரே ஆற்ற வல்லார் சொல்கிறார். என்ன சொன்னார்னா, உலகத்துல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெண்கள் அழகுடையவர்கள். ஆனா ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒண்ணு அழகா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கண் அழகு, ஒரு பொண்ணுக்கு கண் அழகா இருக்கும், ஒரு பொண்ணுக்கு கால் அழகா இருக்கும், ஒரு பொண்ணுக்கு அவளுடைய கூந்தல் அழகா இருக்கும், ஒரு பொண்ணுக்கு அவருடைய முகம் அழகாக இருக்கும், ஒரு பொண்ணுக்கு அவருடைய பேச்சு அழகாக இருக்கும். இப்படி பெண்கள் ஒவ்வொரு தன் பண்பில் தகைமையில் அழகாக இருப்பார்கள். அதையிலே ஆண்கள் மயங்கி விடுவார்கள். இப்படிதான் பெண்களுடைய அழகு என்பது இருக்கும். ஆனால் சீதை என்பவள் என்று சொன்னால் அழகெல்லாம் ஒருங்க, எல்லா அழகையும் ஒன்னாக இருந்து ஒரு பெண் இருந்தால் ஏன் மயங்க மாட்டார்கள் என்று அவர் சமாதானம் சொல்றார்.
ஒன்றே உலைகுலாம் நயனத்தார் மாற்று ஒன்று ஒன்றே விரும்பற்கு ஒத்த. ஏதாவது ஒண்ணுதான் விரும்புற மாதிரி இருக்கும். ஆனால் அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் அவரே யாவரே ஆற்றவல்லார். எல்லா அழகையும் மொத்தமாக பார்த்தா யாருதான் மயங்காமல் இருக்க மாட்டார்கள் என்று ஒரு அழகாக ஒரு சமாதானத்தை இங்கே எல்லா உறுப்பினாலும் அழகியவள் சீதை என்று அழகாக சொல்கிறார். அடுத்து சீதை இப்போ இவர்கள் மயங்கிட்டாங்க, அலங்காரம் பண்ணிட்டார்கள், மயங்கி விட்டார்கள். அதுக்கு உபசாரம் சொல்லிட்டாரு, இவரு சமாதானம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த சீதையினுடைய தோற்றம் எப்படி இருக்கு என்று நமக்கு சொல்லுகிறார். எப்படி சீதையினுடைய தோற்றம், அலங்காரம் செய்யப்பட்ட சீதையினுடைய தோற்றம் இருந்தது என்று சொன்னால், அது ராமனை போல் இருந்ததாம். எப்படி இருந்ததுதான்? ராமனை போல் இருந்ததாம். ஏன்னா சீதைக்கு ஓமை சொல்றதுக்கு வேற ஆளே இல்லை இங்கே. அதனால என்ன சொல்லிட்டாரு, அவர் வழி இல்லாம ராமனை ஓமையா சொல்லிட்டாரு. சீதைக்கு ராமன் தாண்டா இணை என்பதுக்கு ஓமையாக சொல்லிட்டார். அதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்க ஒரு ஒரு சமாதானம் சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னால், இந்த பாட்டை படிக்கிற பாருங்க. சங்கம் கை உடைமையாலும் தாமரை கோயிலாலும் எங்கெங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதி என்ன அங்கங்கு தோன்றலாலும் அருந்ததி அணைய கற்பின் நங்கையும் நம்பி ஒத்தாள். நங்கையும் நம்பி ஒத்தாள் நாம் இனி புகழ்வதென்னே. என்ன சொல்றாருன்னா, சங்கம் கை உடைமையாலும் அவன் கையிலே சங்கம், அதாவது சங்கு இருப்பதாலும், அதாவது திருமால் எப்படி இருக்கிறார், ராமர் எப்படி இருக்கார், திருமால் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் கையிலே பாஞ்சசன்ய சங்கை ஏந்தி கொண்டிருக்கிறார். அதே போல சீதையானவள் கையிலே சங்கு வளையல்களை கொண்டிருக்கிறாள். சங்கம் கை உடைமையாலும் தாமரை கோயிலாலும் நினைப்பவர்களுடைய உள்ளமாகிய தாமரையில் எழுந்திருக்கிறான் ராமன். அதே போல் சீதை, அதாவது திருமால், நினைப்போர் உள்ளங்கள்லாம் எழுந்திருப்பவன் திருமால். திருமகள் தாமரை மேல் இருப்பவள். ஆகவே தாமரை கோயிலாலும் எங்கெங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிற்றன அங்கங்கே தோன்றினாலும் எல்லா இடங்களிலும் பரவி நினைப்போர் உள்ளங்கள்லாம் தோன்றுகிற தன்மையாலும். இது திருமாலும் எல்லா இடங்களும் பரவி இருக்கிறார், நினைப்பவர்கள் உள்ளங்கள் இருக்கிறார். அதுபோல் ராமன் இந்த சமயத்துல எல்லாருடைய உள்ளங்கள் இருக்கிறான், சீதையும் எல்லாருடைய உள்ளங்கள் இருக்கிறார். ஆகவே அந்த தன்மையினால் அருந்ததி போன்ற கற்பினாலும், ராமனும் கற்பில் சிறந்தவன், இவளும் கற்பில் சிறந்தவள் ஆகியனாலும் சீதை, அந்த அழகிய சீதை இப்பொழுது யாருக்கு ஒப்புமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராம் நம்பியாகிய நங்கையை நம்பியாகிய ராமனுக்குத்தான் ஒப்புமை என்று தெரிகிறது. இதற்கு மேல் நான் சொல்றதுக்கு என்னையா இருக்கு என்று அற்புதமாக ஒரு அற்புதமான ஒரு பாட்டை பாடுகிறார். சங்கம் கை உடைமையால். இன்னொன்று, ராமனுக்கு கையில் சங்கு சக்கரம் இருக்கிறது, சங்கு ரேகை இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே அப்படின்னு சொல்லலாம். அதாவது சங்கம் பாஞ்சசன்யம் என்று சொல்லுகிற திருமால் அவருடைய கையில் சங்கு வைத்திருப்பதை போல சீதையானவள் சங்கு வளையத்தை அணிந்திருக்கிறாள். எங்கெங்கும் பரவி எல்லோருடைய உள்ளத்திலும் இறைவராக இருவரும் இருக்கிறார்கள். அப்புறம் அருந்ததி அணைய கற்புடையவர்களாக இருவரும் இருக்கிறார்கள். ஆகவே சீதையை நங்கைக்கு நம்பிதான் இணை என்பது போல அந்த சீதையானவள் எப்படி இருந்தால் சொன்னால் ராமனை போல இருந்தார். சீதையை பார்ப்பது ராமனை பார்ப்பது போல இருந்தது என்று அற்புதமான ஒரு பாட்டை எவ்வளவு உயரத்தில் அந்த கற்பனை கொண்டு போய் இருந்து கொண்டு பாடுகிறார். பிறகு தோழிமார்கள் சீதையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். சீதை நடந்து வருகிறார். ஒரு அற்புதமான பாட்டு. அந்த சீதையோட நடை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நடையா இது நடையா நாடகம் ஒன்றும் நடக்கிறது என்று சொல்வார்கள். அது போல அது சீதை எப்படி நடக்கிறது என்று நடந்தால் என்று சொன்னால், பல்லவ மலர் தொகை பரப்பினள் என தன் நல் அணி மணி சுடர் தவழ்ந்திட நடந்தாள். அதாவது அந்த இவ வேகமாக நடந்தால் இவருடைய பாதம் வலிக்கும் என்பதற்காக நிலமகள் என்ன பண்ணாலாம், பூமி மேல பூக்களை விரித்தாலாம். பூமி மேல பூக்களை விரித்து அவள் மெதுவாக நடந்து போகிற மாதிரி, வலிக்காம நடந்து போகிற மாதிரி பூ விரித்தால் எப்படி இருக்கும், அது போல சீதையினுடைய நல் அணி மணி சுடர் தவழ்ந்து நடந்தார். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அணிகளினுடைய சுடரானது அப்படி பரவி தரையில படுறது எப்படி இருக்குன்னா, அப்படியே மலர்கள் பூத்து மலர் படுக்கை போட்ட மாதிரி இருக்கான், மலர் நடை போட்டது மாதிரி இருக்கான். அது மேல அவன் நடந்து போறான். அந்த மலர் எதனால யாரு போட்ட மாதிரி இருக்குன்னா, இவளை பெற்ற நிலமகள் தன்னுடைய மகள் நடந்து போகும்போது ஒரு கால் வலிக்க கூடாது என்று மலர் போட்டது போல இவளுடைய அணியிலிருந்து வரக்கூடிய ஒளியானது ஒரு மணிச்சுடர், நல் அணி மணிச்சுடர் தவழ்ந்திட தரையிலே கடந்து பரவி இருக்க அது மேல் மெதுவாக சீதை நடந்து வருகிறாள். இப்படி நடந்து வருகிற பொழுது என்ன ஆவாங்க பாக்குறவங்க, பெண்களே மயங்கி போகிற அழகோடு சீதை வருகிறாள். மண்டபத்தை அடைகிறாள். ஆகவே அந்த மண்டபத்தை அடைகிற போது எப்படி இருந்தாள் என்று சொன்னால், பொன்னின் ஒளி
பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் எழில் மின்னலுடைய அழகு அன்னவள் தன் மேனி ஒளி மான அவளுடைய மேனியில் ஒளி வீச அன்னமும் அரம்பையரும் ஆர் அமிழ்தும் நாண மண் அவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். மன்னர்கள் கொடுக்கக்கூடிய மணி மண்டபத்தை அன்னம் அவருடைய நடையை பார்த்த அன்னம் நாணுகிறது. அரம்பையர்கள் தேவமங்கையர்கள் ரம்பை ஊர்வசி போன்ற தேவமங்கையர்கள் நாணுகிறார்கள். அமிழ்து நாடுகிறது. அமுதம் அவளுடைய இனிமையை பார்த்து நாணுகிறது. இவர்களெல்லாம் நாணுமாறு பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் எழில் அவள் மேனியெல்லாம் மேவ சீதை அப்படியே பல 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 என்று ஜொலித்துக் கொண்டு அந்த மண்டபத்திற்குள் அவள் வருகிறார். சீதையினுடைய அழகை எல்லோரும் அப்பதான் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இப்பதான் நம்மால் ராமன் வந்து சீதையை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான காட்சி. சீதையை ராமன் பார்க்கிற பொழுது அவனுக்கு என்ன தோணணும்? அவனுக்கு சந்தோஷம் இருக்கணும். என்னன்னா இந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல அழகா இருக்காளான்னு தான் தோணணும். இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால் அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான் கன்னி அமிர்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன். பார்த்த ராமன் அருந்ததியோடு வாழ்கிற இந்திரனை போல ஒரு மகிழ்ச்சி அடைந்தான். அருந்ததியோடு வாழ்கிற இந்திரனை போல மகிழ்ச்சி அடைந்தான். எதிரான அந்த மகிழ்ச்சி அடைந்தான் என்று சொன்னால் அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். ஆம் என அயிர்ப்பான். ஆஹா இவதான் என்று மகிழ்ந்தான். அதாவது அந்த சந்நிதி கன்னிமாடத்தில் அவளை பார்க்க முதல்ல நடந்து வருகிற பொழுது, மிதிலைக்குள் நடந்து வருகிற பொழுது, விஸ்வாமித்திரன் நடந்து வருகிற பொழுது, தம்பியோடு நடந்து வருகிற பொழுது அந்த கன்னிமாடத்தில் பார்க்கிறான் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுதானா இல்லையான்னு நடுவுல ஒரு தடவை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இவர் வளர்ந்து வருகிற பொழுது அவளை பார்த்த உடனே ஆம் இவள் தான் என்று மகிழ்ந்தான். இவனுக்கு முதல் மகிழ்ச்சி அவதாப்பா நம் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண் இவள்தான், அவள்தான் சீதை என்று அவன் மகிழ்ந்தான். கன்னி அமிர்தத்தை எதிர்கடல் கண்ட வந்தன் அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். இவன் தான் அவள் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு அவனோட மகிழ்ச்சி முதல் மகிழ்ச்சிக்கு காரணம் வந்து இவள் அழகா இருக்கிறாளே இல்ல, இவள் வந்து பொன்னின் நிறம் பூவின் அந்த சாந்தம் அதெல்லாம் இல்ல, இவள் வந்து நான் பார்த்த பொண்ணுதான் இவ. தன்னுடைய கற்பு தன்னுடைய உள்ளம் விரும்பிய அந்த ஏந்திழை தான் இவள் என்று அந்த மகிழ்ச்சி தான் முதலில் அவனுக்கு ராமனுக்கு அங்கே வருகிறது. சீதையை கண்டு ஐயா கூட பாடினாங்க. யாரு நம்ம தலைவர் ஐயா பாடினாங்க. யாரோ இவர் யாரோ அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து ராமர் பார்க்கிற பொழுது முதலில் பாடுகிற பொழுது அவருடைய அழகை கண்டு ரசித்து பாடுவதாக அருணாச்சல கவிராயர் பாடியிருக்கிறார் ராமநாடக கீர்த்தனைகள்ல. அந்த அந்த யாரோ இவர் யாரோ என்ற அவருடைய கேள்விக்கு பதில் இங்க கிடைக்கிறது. யார் என்று சொன்னால் அவர் சீதை. அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மகிழ்ச்சி ராமனுக்கு. சீதையை கண்ட ராமன் வந்து அவளுடைய அழகை பார்த்து வியக்கிறான். அதுக்கு ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. அவர் அழகை பார்த்து வியக்கிறான். பிறகு வசிஷ்டர் வந்து அவரை பார்க்கிறார். வசிஷ்டர் தானே குலகுரு. அவருக்கு முதல்ல மனது இருக்கிறார். சீதையை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னன்னா இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உகந்த நங்கை இவள்தான் என்று அவளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். தசரதன் அவளை பார்த்து மகிழ்கிறான். இன்று திரு எய்தியது எனக்கு நினைத்தான். இன்றைக்கு வந்து திருமகள், இன்றைக்கு எனக்கு வந்து நல்ல என்னுடைய நாட்டுக்கு நல்ல ஒரு காலம் வந்து விட்டது என்று தசரதன் மகிழ்கிறான். வசிஷ்டர் மகிழ்கிறார். பிறகு ராமனை தவிர மற்றவர்களை தவிர மற்ற எல்லாரும் வந்து சீதையை வணங்குகிறார்கள். சீதை வந்து வணங்கக்கூடிய எல்லாரையும் வணங்கி கொண்டு தன்னுடைய தந்தையின் அருகில் இந்த காட்சி எப்படி காமிக்கிறார் பாருங்க. சீதையை வந்து எல்லாரையும் வணங்கி கொண்டு வணங்கி விட்டு நேரா போய் ஜனகன் பக்கத்துல போய் அமர்கிறார், அமர்ந்து கொள்கிறார். பிறகு விஸ்வாமித்திரர் வந்து அவருடைய இப்பதான் விஸ்வாமித்திரர் பார்க்கிறார் சீதையை. முதல்ல பார்க்கும்போது ராமன் தெரியாம பார்த்தார் சீதையை, விஸ்வாமித்திரர் கவனிக்கல இல்லையா. இப்பதான் விஸ்வாமித்திரர் சீதையை பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் பச்சைமலை உடுத்த படிவத்து அடல் ராமன் நச்சுடை வடிக்கன் மலர் நங்கை இவள் என்றாள். பச்சை மலை ஒத்த வடிவமுடைய ராமன், ஒரு பச்சை மலை போல பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கனுடைய ராமன் நச்சு வடி கண்மலர் நங்கை, அந்த அற்புதமான வடிவமுடைய கண்ணை உடைய நங்கை இவள் என்று சொன்னால் இச்சிலை கிடைக்க மலை ஏழையும் இரானோ என்று எண்ணினாராம் விஸ்வாமித்திரர். இந்த ஒரு வில்லா 7 மலையும் ஒடிக்க மாட்டானா அந்த ராமே. இந்த பொண்ணு கிடைச்சுன்னா இந்த ஒரு வில்லு என்னப்பா 7 மலையும் ஒடிச்சு தள்ள மாட்டானா அந்த ராமே. பச்சை மலை ஒட்ட படிவத்து ராமன்
என்று விஸ்வாமித்திரர் அவருடைய அழகை பார்த்து வேந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைச்சுன்னா ஒருவேளை இல்லை என்ன 7 மலையும் உடைப்பார் ராமர் என்று எண்ணினாராம் விஸ்வாமித்திரர். அப்படி ஒவ்வொருடைய மனத்துக்கு தகுந்தவாறு அந்த அந்த கருத்தியலை அந்த அந்த எண்ணங்களை வந்து கம்பர் பாடல்களுக்கு வைக்கிறார். சீதை வந்து இப்ப ராமனை காண்கிறார். அற்புதமான காட்சி முடிய போது சீதை வந்து ராமனை காண்கிறாள். சீதையை வந்து ராமனை பார்க்கறது வந்து நேரடியா பார்க்க முடியாது இல்லையா? அவ எப்படி பாக்குறாளாம், கடைக்கண்ணால் அவள் பாக்குறாளாம். அது பாக்குறது எப்படி பாக்குறாளாம், தன்னுடைய கை வளையை அப்படி சரிவு செய்வது போல கடைக்கண்ணால் பாக்குறாளாம் சீதை. ஒரு கம்பர் பாரு ஒரு நிகழ்ச்சி எப்படி எழுதுறாரு. அதாவது தன் கை வளையை ஒரு பொண்ணு ராமன் நேரடியா பார்த்துட்டாரு. சீதை ராமன் நேரடியா பார்க்க முடியாது. எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. வந்து தன்னுடைய தந்தை அருகில் அமர்ந்து தன் கை வளையை சரி செய்வது போல ராமனை அழகாக ஒரு சீதை பார்க்கிறாள். எய்ய வில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் மெய் விளைவிடத்து முதல் ஐயம் விடலுற்றாள். அதாவது வில்லை வளைத்தது, அதனை முறித்தது, அதனை பலர் வாயிலாக கேட்டு உண்மை, அதாவது வந்து ஓரளவு தெரிஞ்சிச்சு முன்னாடியே. அந்த நீலமாலை வந்து சொல்லிட்டா பாருங்க, அவன் வந்து ஒரு முனிவரோட வந்தாரு, ஒரு தம்பியோட வந்தாரு, ஒரு தன்னோட பையன் கூட வந்தாருன்னு பிள்ளை முறித்தது இதெல்லாம் தெரிஞ்சவன ஒருவேளை அவன்தானோ என்று முதல்ல உனக்கு கொஞ்சம் ஐயம் போய்விட்டது. இருந்தாலும் அந்த மனத்திலே இருந்த லேசான ஒரு அந்த ஐயம், லேசான அந்த ஐயத்தை சரி போல பின்னாடி அவனை பார்க்கிற பொழுது அந்த அவனுடைய உருவமானது தன்னுடைய உள்ளத்துக்குள் பயந்து விட்டது. அந்த உருவம் இதுதானா என்று அதை சரி செய்து உறுதி செய்வது போல என்ன பண்ணா என்று சொன்னால், கைவளை திருந்து கடைக்கண்ணின் உணர்ந்தாய். தன்னை கையை வந்து சரி செய்வது போல தன்னுடைய உள்ளத்துக்குள் புகுந்த அந்த வள்ளல் இவர்தானா என்று உணர்ந்து சரி செய்து கொள்வது போல, நினைந்து உறுதி செய்து கொள்வது போல அவர் வந்து அவள் பார்த்தாலாம். எப்படி பார்த்தா, எய்யவிழ் வளைத்ததும் இருத்தது உரைத்தும் மெய் விளைவு அடைத்தும் முதல் ஐயம் விடல் விட்டால் முன்னாடியே ஓரளவு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஐயனை அகத்து வடிவே புறத்தும் அவன் இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ளே இருக்கான், வெளியிலையும் அவனை பார்க்கணும் என்று கைவளை திருந்துவு கடைக்கண்ணின் உணர்ந்தாள். கடைக்கண்ணால் தன் கைவளையை திருத்துவது போல அப்படி அழகாக யாரு சீதை பார்க்கிறாள். பார்த்த பிறகு அவனை பார்த்த பிறகு அவளுடைய அந்த நிலை எப்படி இருந்து சொன்னால், அறிவு முற்று பயன் உற்றவரை விட்டதால் ராமனை பார்த்தவுடன் அவளுடைய அனைத்து அவருடைய ஆசைகளும் மிகுந்த நிறைவு பெற்று விட்டன. ஆகவே அவருடைய எண்ணமெல்லாம் நிறைந்து விட்டான் ராமன். அவருடைய நினைச்ச மாதிரியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆகவே அவருடைய நிலை எப்படி இருந்து சொன்னதனால், அறிவு முற்று பயன்படுறது, எல்லாத்தையும் கற்று தெளிந்து அறிவு முற்றி பயன்பெற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி போன்ற நிலையை சீதை அடைந்தாள் என்று அங்கே அழகாக கம்பர் சீதையினுடைய நிலையை பாடுகிறார். பாடுக்கு பிறகு உடனே தசரதன் வந்து உடனே என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னைக்கு திருமணம் என்று கேட்கிறார். கேட்ட பிறகு சனகன் உடனே அடுத்த நாளே என்று சொல்கிறார். எப்பொழுதுமே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிவு பண்ணிட்டா உடனே கல்யாணம் பண்ணிடணும். தள்ளி போட்டோம்னா இந்த பொண்ணை யாராவது மனசு மாத்திடுவாங்க, இவங்களை யாராவது மனசு மாத்திடுவாங்க. ஆகவே அடுத்த நாளே திருமணம் என்று தசரதன் சொல்லுகிறார், சனகன் சொல்லுகிறார். உடனே தசரதன் தன்னுடைய மாளிகைக்கு போகிறார். எல்லோரும் திருமணத்திற்கு தயாராகிறார்கள். நாமும் அடுத்த நிகழ்ச்சியில் திருமணத்துக்கு தயாராகி கண்டு கழிப்போம் என்று சொல்லி இந்த 3 படலங்களில் பாலகாண்டத்தில் குறிப்பாக தசரதன் மிதிலை அடைந்ததற்கு பிறகு மிதிலையில் இருந்து அவர்கள் திருமண மண்டபத்திற்கு வந்து ஜனங்களுடைய மண்டபத்திற்கு வந்து திருமணத்திற்கு ஆயத்தமாகிற நிலை வரையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். முதல்ல வந்து எதிர்கொள் படலாம். சனகன் வந்து தசரதனை பார்த்து அவனை ஆற தழுவி அவனை வரவேற்று எல்லா 2 பேரும் ஒன்றாக செல்கிறார்கள். தசரதனுடைய மாபெரும் படையை ராமன் நடத்தி செல்கிறான். அவனுடைய இது வந்து எதிர்கொள் படலம். உலாவியல் படலத்தில் அவனுடைய அழகை பார்த்து பெண்கள் எல்லாம் பட்ட பாடு, அவனுடைய அழகை கண்டு என அனைவரும் அன்போடு அவனை விரும்பி சூழ்ந்து கொண்டு அவனை தரிசித்த அந்த காட்சிகள், தோள் கண்டார் தோழியை கண்டார் போன்ற காட்சிகள் எல்லாம் உலாவியல் படலத்தை பார்த்தோம். கோலம்கான் படலத்தில் சீதையினுடைய அழகையும் அவளுக்கு அலங்காரம் செய்த அந்த விதத்தையும், அங்கு உள்ள பெண்கள் பட்ட பாட்டையும் ஆண்கள் பட்ட பாட்டையும், அவளுடைய மண்டபத்திற்கு வந்து ராமனை தரிசித்த அந்த காட்சியையும் ராமன் அடைந்த மகிழ்ச்சியையும் பார்த்தோம். இப்பொழுது திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த நிகழ்ச்சியில் ராமனுடைய திருமணத்தை, ராமன் சீதையினுடைய அற்புதமான அந்த திருமணத்தை கண்டு கழிப்போம் என்று சொல்லி இதுகாலம் என்னுடைய பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பெண்பார்
பெண் பார்க்கும் படலவரைக்கு எல்லோரையும் அழைத்து சென்று விட்டீர்கள். இனி திருமணம் முடிந்து எல்லோருக்கும் விருந்து படைக்க வேண்டும்